ஏன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் மானக்கேடா துயரப்பட்டு வேதனைப்பட்டு சோர்ந்து போய் சட்டை கிழிஞ்சு டவுசர் கிழிஞ்சு அநியாயத்துக்கு எங்கெல்லாம் அட்டி வாங்க முடியுமோ எல்லா இடத்துலயும் அட்டிதான். அந்த லெவல்ல நம்ம பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் போயிட்டு இருக்குது. எவன் வச்ச சூனியமோ தெரியல. பரவெல்லாம் வந்துட்டு கேமை சேவ் பண்றதுக்கு கோல் ஆஃப் தி சீசன் அடிச்சிட்டுலாம் போறானுங்க. இட்ஸ் ஜஸ்ட் க்ளூலெஸ்ங்க. இட்ஸ் ஜஸ்ட் க்ளூலெஸ் ஃபுட்பால். நோ ஐடியா, நோ நத்திங். என்னன்னா யூ see that match நீங்க பாத்தீங்க. For me this is the first time that I'm seeing this Liverpool in a very long time. ஏன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அந்த சம்பளம் வாங்கிட்டோமேங்கிற ஒரே காரணத்துக்காக போய் நிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ரியலிஸ்டிக்கா அட்டாக் இம்ப்ரூவ் ஆகலைன்னா இந்த சீசன் வந்து எவ்வளோதான் நீங்கள் டிஃபென்ஸை ஆலிசன் மேலே ரிலை பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. கோயிங் ஃபார்வர்டு ஒரு அட்டாக்ல ஐடியாவே இல்லாமல் கோல் எங்கேருந்து வரும்னே தெரியாமல் கேம் போயிட்டு இருப்பேன். ரிச்சர்ட் யூஸ் நான் போன எபிசோட்ல கேட்டேன்னு தெரியல. வாட் வுட் யூ டூ ரைட் நோ? இப்போ வந்து இத்தனை ஃபார்ம் பார்த்துட்டீங்க, இத்தனை கேம்ல அதோ ஓகே ஒரு 5 வின் 6 வின் பண்ணனாலும் அங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக நம்மள்ட்ட சரியில்லை தான். So if you are the sporting director or you are the CEO, will you want to stop the rot? Arteta, I beg you, please. ஒரு 3 கோல் 4 கோல் இறக்கம் பார்க்காம போடு. தயவு செஞ்சு 2 கோலை போட்டு எனர்ஜி சேவிங் மோட்ல இது போயிடாதீங்க. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஒரு த்ரில்லிங்கான கேமுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? அதாவது நம்ம நார்மலாக வந்து ஜெயிக்கிறதோ தோக்குறதோ கிடையாது, ட்ராவே த்ரில்லிங்காக நம்ம வச்சிருக்கோம். அவ்வளவு மோசம் த்ரில்லிங்லாம் கிடையாது, அவ்வளவும் மோசம், அம்பிட்டும் மோசம். அதாவது சட்டையை வாங்கிட்டேன் 2 வாரம் ஆச்சு வாங்கி, எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா வழக்கமா நான் எப்பெல்லாம் ஜெர்சி வாங்குறோம் நம்ம ஜெயிச்சிருவோம் டைட்டில். ஏன்னா 1920 தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபுல் ஜெர்சி வாங்கினேன். பார்த்தா நம்ம பிஎல் டைட்டில் வின்னு. அப்புறம் ஒரு 4 வருஷமா ஜெர்சியே வாங்கல. போன சீசன் தான் வந்து ஜெர்சி வந்து இந்த வருஷம் வாங்கலாம் மாட்டேன் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுவும் டைட்டில் வின். இந்தெல்லாம் வாங்கியிருக்க கூடாதுதான். என்ன கிணத்தெல்லாம் யோசிச்சேன்னு தெரியல, ஆர்டரை போட்டேன். அதனால வந்து ஜெர்சி வேற வந்துருச்சு. எடுத்தோம்னா மானக்கடா பார்ப்பாங்கன்னு எடுக்காம வச்சிருந்தேன். சரி இவனுக்கு ஒண்ணு திருந்துற மாதிரியே தெரியல, அதனால மொத்தமா எடுத்து ஜெர்சியை போட்டாச்சு. இனிமேல் ஆல் சக்சஸ் தான். 2026 ஆரம்பிச்சதுல இருந்து ஊர்றோம். இல்ல அதுதான் நான் சொல்லலான்றது. அதாவது பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு எவ்வளோ 1 minute 13 செகண்ட் தான் ஆகுது. அதுலயே வந்து கௌதம் சொல்லிட்டாரு 25-26 பிஎல் சாம்பியன்ஸ் லிவர்பூல்னு. ஆர்சனல் ஒரு பயங்கரமான கொலாப்ஸ் வருது, சிட்டி ஒரு பயங்கரமான கொலாப்ஸ் வருது. ஆமா ஸ்ட்ரெயிட்டா இப்பவே சேலஞ்ச் விட்டுறணும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. டைட்டில் ஃபைட்ல நம்மளும் இருக்கிறோம், நம்மளும் சேலஞ்ச் வருவோம். ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் 14 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் ஆர்சனல். அதெல்லாம் ஒரு லீடா? 14 பாயிண்ட்ஸ் எல்லாம் பெரிய விஷயமாட்ட பேசிக்கிட்டு ஸ்மால் லீட்ஸ் எல்லாம் we don't care, we are going for the title. அவ்வளவுதான். கரெக்ட். ஆமா. நீ என்னத்த பாத்தீங்க இந்த கேம்ல? புதுசா சொல்லணும். என்னது? என்ன புதுசா சொல்றதுக்குலாம் எதுவும் இல்ல. புதுசா சொல்றதுக்குலாம் எதுவும் இல்ல. புதுசா சொல்லணும் வேற இதுல. அதெல்லாம் சொல்ல புதுசா சொல்லணும். போன வாரத்துல சொல்லக்கூடாது. புதுசா சொல்லுங்க. புதுசா சொல்லணும்னா மெக்காலிஸ்டர் அடிச்ச மெக்காலிஸ்டரோட ஃபர்ஸ்ட் லிவர்பூல் கோல் ஞாபகம் இருக்கா? ஃபுல்லம் கூடயா? ஐ திங்க் சோ. ஃபுல்லம் கூட அந்த ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு கோலா? அத இப்ப நான் ரிவர்ஸ்ல பாத்துட்டேன். அது புதுசு. அவ்வளவுதான். அது புதுசு அடிச்சு நான் பாத்துட்டேன். கன்சீட் பண்றது ஒரு புது வேலை கன்சீட் பண்ணிருக்கோம். ஆமா. பட் அதான் இந்த எபிசோட் வந்து ஃபுல்லம் 2 லிவர்பூல் 2 அதோட ரிவ்யூ. எப்போதுமே கிரேவன் காட்டேஜ் போனால் அது ஒரு நமக்கும் அந்த வென்யூக்கும் ஆகாத ஒரு வென்யூ இது. ஸோ இது வாட்டியும் அதே மாதிரி அது 2-1 கேக்போ அதை தொடையில் போட்டு உள்ள கோலை போட்டு சட்டையெல்லாம் கேட்ட போது பயங்கரமா இருந்துச்சு. ஆகா இந்த கேம்ல 3 பாயிண்ட்ஸோட வந்துட போறோம்னு. அப்புறம் ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு எல்லாம். ஆமா அவ்வளவுதான். சில்லறை அவன் சதற விட்டா சட்டையை கழட்டினா நானும் கழட்டலாமான்னு தான் யோசிச்சேன். சரி ஆனா இவனை நம்ப முடியாது நினைச்சேன். ஒரே நிமிஷம் தான் முடிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான். ஒரு சிம்பிளா ஒரே ஒரு இது. நம்ம எல்லாம் போய் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டோம். வா 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 கிராஸ் தானே போட போறேன், நான் ரெடிடா கிராஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்னானுங்க. போடா லூசு பசங்களா, அது வரைக்கும் நான் ஏன்டா வந்து கிராஸ் போட போறேன், நான் அடிச்சு பாக்குறேன், அடிச்சா போயிருச்சு. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் கமிங். அந்த ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா அதான் அந்த கோலுக்கு வந்து ஐ எம் நாட் டூ மேடுங்க. ஏன்னா வந்து அவங்க நம்ம பண்ண லைக் டிஃபென்சிவ்லி வி குட் நாட் ஹவ் டன் எனிதிங் எல்ஸ். அவங்க வந்து டி பாக்ஸ்குள்ள வரக்கூடாது, டி பாக்ஸ்குள்ள இருந்து கோல் போடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். அண்ட்
ஸோ நம்ம வந்து வி ஹேட் என்ன 10 பீப்புளில் வந்து 11 பீப்புளில் வந்து 9 பீப்புள் இன்க்ளூடிங் கோல் கீப்பர் அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருந்தோம். 2 பேர் அந்த சைடில் போனாங்க கிராஸ் தடுக்கிறதுக்கு, விச் இஸ் ஃபைன். என்ன கேட்டால் அந்த மாதிரி கோல்லாம் வந்து கன்சீட் பண்ணுறதுலாம் இந்த ஷாட்டுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச்லாம் எனக்கு தெரியாது. இட் வுட் ஹவ் பீன் குவைட் ஸ்மால். ஆனால் ஸோ அந்த கோல்லாம் வந்து யூ ஹேவ் டு சே அது ஃபுல்லம் தான் வந்து தே ஜஸ்ட் ஹேட் அ குட் மூமெண்ட், அவ்வளோதான். பட் ஐ மீன் அதுக்கு முன்னாடி அந்த ஹாரி வில்சன் கோல், இல்ல அது ஹாரி வில்சன் கோலுக்கெல்லாம் அப்புறம் வருவோம். லைனப்ல இருந்து ஆரம்பிப்போம். இங்க அட்மின் டியூட்டிஸ போடுங்க. அட்மின் டியூட்டிஸ போன வாரமும் சொல்லவே இல்ல, என்ன நிலைமையில இருக்கு? இல்ல போன வாரம் கடைசியில சொன்னேன். கடைசியில சொன்னாரா? ஏற்கனவே நிலைமை கடைசியில தான் போயிட்டு இருக்கு. திரும்பி தான் பார்க்கணுமா டேபிள் இனிமேல்? ஆமாம். பட் இல்லை, அட்மின் டியூட்டிஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3470 தாண்டிடுச்சு. இன்னொரு 30 பேர்கிட்ட வந்தால் 3500 வந்துடும். சொன்ன மாதிரி இப்போ 3500 வந்தால் என்ன அந்த ஐப்பு பட்டன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அது என்னது? ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஐப்பு பட்டன்லாம் வரும்னு நினைக்கிறேன், ஏதோ ஐப் பட்டன்லாம். ஸோ அதனால் வந்து பொங்கலுக்குள்ளார இப்போ 3500 நம்ம டார்கெட்டு. ஒரு 2 வீக்ஸ் இருக்கு. நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தெரியல. நீங்க நாங்க சப்போர்ட்டையாச்சும் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் மானக்கேடா துயரப்பட்டு வேதனைப்பட்டு சோர்ந்து போய் சட்டை கிழிஞ்சு டவுசர் கிழிஞ்சு அநியாயத்துக்கு எங்கெல்லாம் அட்டி வாங்க முடியுமோ எல்லா இடத்துலயும் அட்டிதான். அந்த லெவல்ல நம்ம பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் போயிட்டு இருக்குது. எவன் வச்ச சூனியமோ தெரியல. போறவன்லாம் வந்துட்டு கேமை சேவ் பண்றதுக்கு கோல் ஆஃப் த சீசன் அடிச்சுட்டுலாம் போறானுங்க. இந்த மாதிரிலாம் போச்சுன்னா அதாவது நேரா என் மேனேஜர் வந்து ஆஸ்பத்திரிக்கே போயிருவாரு. டேய் நான் அட்மிட் ஆகிக்கிறேன், யாரும் வந்து பாத்துறாதீங்க, ஏன்னா நான் பேசுற பேச்சுக்கு பூரா பயில ஸ்டன்னரா அடிச்சிட்டு இருக்கிறீங்க, நான் என்னடா பேசுறது அப்படின்னு மனுஷன் போயிருவாப்ல. அதனால வந்து ஒன்னும் நம்பிக்கை இல்லை எனக்கு. என்னமோ வந்து நம்ம கிளப்பும் விளையாடிக்கிட்டு இருக்குது, நம்மளும் உட்காந்து வேடிக்கை பார்த்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஐ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, அவ்வளவுதான். இல்ல நல்லா இருக்குன்னு எப்ப வேடிக்கை பார்த்தோம்? நல்லா இல்லன்னு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அங்கதான் தவறு. அதாவதுங்க அப்பப்போ தோத்து ஒரு சீசன் மாதிரி கிரியேட் பண்ணோம்னா ஒரு வருத்தம் இருக்கும். கரெக்டா? சே ஒரு கேம் தோத்துட்டோமே, சே 2 கேம் தோத்துட்டோமே அப்படின்னு. நம்ம வாங்குறது பூராமே அடிதானே. இதுக்கப்புறம் எவ்வளவு அடி அடிச்சாலும் வருத்தமே இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த 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 வருத்தத்தையும் தாண்டி ஒரு சிரிப்பு ஸ்டேஜுக்கு போயிருவோம்ல. ஒரு வேதனையில் ஒரு சிரிப்பு அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். ஆனால் இனிமேல் என்ன நடந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இந்த கேம்ல 9வது நிமிஷம் சரிங்களா, நான் வந்து கேம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் அப்ப அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, நேரம் வந்து கேம் தான் போட்டேன், வெளியிருந்து வந்துட்டு இருந்தேன். 9 நிமிஷத்துல வந்து பாக்குற சரி ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்கு. 9 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஆமா 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 கரெக்ட். என்னாடி 9 நிமிஷத்தையே பார்க்க முடியலடா, நான் எப்படி மொத்த மேட்சையும் பாக்குறது அப்படின்னு உட்கார்ந்து இருந்தேன். சத்தியமா சொல்றேன், அப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கேம் நான் பிரேக் விடலான் இருக்கேன். ஸ்கோரை மட்டும் பார்த்துட்டு எப்படி இதே ஒன்னும் புதுசா பண்ண போறது இல்ல, ஸ்கோரை மட்டும் பார்த்துட்டு போலான் இருக்கேன். ஏன்னா சத்தியமா நான் உள்ள 8 நிமிஷம் 9 நிமிஷம் தான் இருக்குது. இந்த மாதிரி நான் என் லிவர்பூல் சப்போர்ட் பண்ண டைம்ல இப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே கிடையாது. 9 நிமிஷம் தான் இருக்கு கிளாக்ல. நானும் சரி ஒரு 35 நிமிஷம் ஆயிரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாமி முடியலங்க, கண்டிப்பா முடியல என்னால. ஐயோ அந்த அளவுக்கு ஒரு கேம் பிளே. ஆமா அந்த அளவுக்கு ஒரு கேம் பிளே. பட் அதுக்கு முன்னாடி கேம் பிளேக்கு முன்னாடி இது சொல்ல மறந்துட்டேன். இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் @காப்கருத்து, ட்விட்டரில் @காப்கருத்து _LFC. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். இல்லை இந்த கேமுக்கு வருவோம். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு கேட்டீங்க, புதுசாக ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அது மாறாது. புதுசாக சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா அதாவது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி. இந்த கேமை பற்றி பேசணுன்னா, நான் லாஸ்ட்டாக நம்ம ஃபுல்லம் எப்போ ஆடணும் நம்ம ஹோமில் இந்த சீசன் இந்த சீசன் தானே. இந்த சீசன் ஆடலைல்ல. இதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லம் கேம். அதான் இதான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் என்ன நினச்சேன், இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2-3 ரிசல்ட்டோட எபிசோட் எடுத்து ஒரு காம்பிலேஷன் மாதிரி போட்டோன்னா அதுவே இந்த கேமுக்கு ரிவ்யூ ஆகிடும். அது தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அதே கதை தான், 2 நிமிஷத்துல முடிஞ்சு எல்லாரும் கிளம்புங்க, அவ்வளவுதானே. ஆமா ஆமா லிட்டரலா வந்து இந்த
இப்போ பெஸ்ட் ஆஃப் 2025 எல்லாரும் இப்போ காம்பிலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 7 கேம்ஸ்னு போட்டுவிட்டு அதை மட்டும் அப்படியே ஒரு காம்பிலேஷனாக ஒரு சீக்வன்ஸாக போட்டோம்னா அதுவே இந்த கேமுக்கு ரிவ்யூ ஆகிடும். கரெக்ட். அந்த அளவுக்கு ஒரு மோசமா நீங்க சொல்லுங்க. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் லைன் ஆஃப் கேம் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆப்வியஸ்லி எகிட்டிகே டிடன்ட் டிராவல் பிகாஸ் ஹி ஹஸ் a minor hamstring strainனாரு. கோடி கேக்போ வந்து இல்ல நியூஸ் வந்திருக்கு. ஏகிடிகே வந்து he had something called delayed onset muscle soreness DOMS னு சொல்லுவாங்க. அது காமன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி. அது இட்ஸ் ஜஸ்ட் மேட்ச் ஆடின உடனே வராது. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அந்த மசில் சோர்னஸ் வரும். ஸோ அதோட ஆடினா the likelihood of getting injured is higher. ஸோ அதனால ஏகிடிகே வந்து ஈசாக்கும் இல்லாததுனால ஒரு ப்ரிகாஷனா வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பேசிக்கா. சரி, இப்போ லைனப்புக்கு வருவோம். ஸோ லைனப் வந்து பின்னாடிலேருந்து ஆலிசன், பிராட்லி, கொனாட்டே, வேண்டைக், கர்கெஸ், கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், ஜோன்ஸ், வர்ட்ஸ், சொபோஸ்லை, கேக்போ. இதுதான் நம்ம லைனப்பு. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? நான் வந்து லைனப்பை பார்க்கும்போது ஐ தாட் கேக்போ தான் சென்டர் ஃபார்வர்டாக ஆடுவான். லைக் என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட் கேக்போ தான் சென்டர் ஃபார்வர்டாக ஆடுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன நினச்சிங்க நீங்கள்? ஐ தாட் லைனப் வந்து இட் வாஸ் த பெஸ்ட் தட் வி குட் ஹவ் டன் இந்த சிச்சுவேஷனில். ஃப்ரிம்பாங் இன்னொரு கேம் ஆடி இருக்க மாட்டான் இந்த வாரம், ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டான் அட்லீஸ்ட்டு. நான் 2 கேம் ஸ்டார்ட் பண்ணால. ஸோ பிராட்லி வருவான்னு தான் எதிர்பார்த்தேன். அப்புறம் வேற யார் இருக்கா பெஞ்சில்? வேற யாரும் இல்லை. நம்ம பெஞ்சை பார்க்கும்போது குமோவா மட்டும்தான் இருந்தான், கியேசா இருக்கான், கோமெஸ் இருக்கான். அதர்வைஸ் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஐ டோன்ட் நோ. நீங்க பேசிக்லி த கிளப் இட் செல்ஃப், அதாவது இந்த எல்லா எபிசோடும் வந்து நம்ம மேனேஜரை திட்டியாச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் வி கோ அபவ் த மேனேஜர். ஏன்னா ஓகே, மேனேஜரை திட்டுறதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா மேனேஜர் வந்து இந்த லோ பிளாக்ல அகேன்ஸ்ட் லோ பிளாக்ஸோ மிட் பிளாக்ஸோ விளையாடுறதுக்கு, அதை பிரேக் பண்றதுக்கு 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்னு, யூ ஜஸ்ட் டேக் ஷாட்ஸ் அட் தி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ். இல்லைனா தோஸ் விங்கர்ஸ் ஷுட் பீட் தேர் 1-on-1 மேன் அண்ட் தென் புட் அ கிராஸ். அதான் வந்து அந்த கிராவன்பர்ச் கோல் போட்டது 2 கேமுக்கு முன்னாடி என்னமோ நடந்துச்சுல. அந்த ஃப்ரிம்பாங் வந்து பீட் பண்ணி பின்னாடி கட் பேக் பண்ணுவான் அண்ட் தென் தேர் பி ஸ்பேஸ் தேர். அங்க வந்து யூ ட்ரை டு ஃபினிஷ். கரெக்டா? இந்த லைன் எடுத்து பாத்தீங்களா? இதுல எது விங்? இது யார் விங்கர்? யாருமே விங்கரே கிடையாது. வேர்ட்ஸ் தான் லெஃப்ட் விங்ல ஆடி இருக்கணும். ஆடி இருக்கான், லெஃப்ட் விங்ல தான் ஆடி இருக்கான். பட் ஹி இஸ் ஸ்டில் நாட் a winger. இஸ் நாட். நீங்க எடுத்து பாத்தீங்க, உங்களுக்கு அந்த 1-on-1 பீட் பண்ற மாதிரி வேணும்னா யூ நீட் சம்மன் லைக் வேர்ட்ஸ். அதுதான் சொல்றேன். அவனுக்கு உள்ள போயாச்சு, அவன் கிராஸ் போடுற பிளேயரும் கிடையாது. தட்ஸ் another thing. அவன் வந்து ஒரு மேனை டேக் ஆன் பண்ணி பீட் பண்ணி உள்ள கிராஸ் போட்டு சென்டர் ஃபார்வர்டா ஃபினிஷ் பண்றதுக்கு யாரு இருக்கான்னு பார்த்தா கோடி கேக்போ. அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளாட் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸுங்க. டீம் செட்டப்ல இருந்து, டீம் ஸ்குவாட்ல இருந்து, ஈசாக் இஸ் அவுட், எகிடிகே இஸ் அவுட், சாலா இஸ் அவுட். அப்படிங்கும் போது வந்து வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? கோடி கேக்போ இருக்கா, கியஸா இருக்கான். கியஸாவை எப்படியுமே நம்ம மேனேஜர் ஆட வைக்க போறதே கிடையாது. டோட்டலாவே 5 அட்டாக்கர் தான் இருக்காங்க. அப்ப கோடி கேக்போ மட்டும்தான் ஒன்லி ஃபிட் அட்டாக்கர் நம்மளோட டீம்ல. கியஸாக்கு எப்படி கடைசி 10 நிமிஷம் தான் வந்து கிடைக்கவும் போறாரு. ஸோ ஒய் நாட் யூஸ் குமோ தென் அட்லீஸ்ட். அவன் வந்து அந்த போன கேம்ல நல்லா ஸ்பார்க் பண்ணான். ஒரு லீட்ஸ் கேம்ல லாஸ்ட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அவன் ஆனா நல்ல டேக் ஆன்ஸ் கம்ப்ளீட் பண்ணா, கிராஸ் போட எல்லாமே பண்ணான். சரி, ஒய் நாட் கிவ் ஹிம் ஒரு 30-35 மினிட்ஸ்? ஏன்னா விளையாடுறவங்க எல்லாருமே தான் மோசமா ஆடுறானுங்க. நீ வந்து அவனுக்கு கொடுக்காத அளவுக்கு நீ வந்து இவனுக்கு என்னத்தை போய் நல்லா ஆடுறானுங்க? எல்லாமே மோசமா தான் ஆடுறானுங்க. ஒரே சிஸ்டம் தான். நீ போய் சொல்லு, அவனுக்கு வேலை நீ அந்த பொசிஷன்ல போய் நில்றான்னு சொல்லு. என்ன ஆயிரப்போகுது? கர்டிஸ் ஜோன்ஸை தூக்கி கீழே போட்டுட்டு வேர்ட்ஸை வந்து அந்த நம்பர் 10 ரோல்ல போட்டுட்டு, என்ன பெரிய ஜோன்ஸ் நம்பர் 10ல போட்டு ஆடுறதுக்கு வேர்ட்ஸ் நம்பர் 10ல போட்டு ஆடுறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ ரீசெண்ட் டயத்தில் கர்டிஸ் ஜோன்ஸ் வந்து இந்த டபுள் பிவட்ல நல்லா ஆடிட்டு இருந்தான். மெக்காலிஸ்டர் ஏதோ 10க்கு வந்து ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ பண்ண ஆரம்பிச்சாரு. எதுக்கு அதை மாற்றணும் இப்போ? திரும்ப மெக்காலிஸ்டர் புரியல போட்டு அதான் புரியல தெரியல அவ்வளவுதான். மேட்ச பார்க்கும்போது எனக்கு இதே கேள்விதான். ஏடா அவனை மேலதான்டா போட்டிருந்த, திருப்பி எதுடா அவனை கீழே கொண்டாந்த? இவன் நல்லா தானடா கீழே ஆடிக்கிட்டு இருந்தான், இவனை தூக்கி மறுபடியும் எதுடா மேல போட்ட? ஐயோ, அப்பப்போ மொட்டை மண்டையில என்னதாயா ஓடுது? ஏதாச்சும் சொன்னாதாயா புரியும். எங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா, மிட்வீக்ல மெக்காலிஸ்டர் வேற அந்த இன்டர்வியூ கொடுத்தான் பாத்தீங்களா? there's been a lot of changes. அவன் சொன்னா there's been a lot of changes in this new team, but I will prefer to keep things to myself அப்படின்ட்டான். why is your form dipped அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப ஆரம்பிச்ச நம்ம ஆட்கள், சாலா ஃபர்ஸ்ட் வந்து வெளியே சொன்னா, இப்ப மெக்காலிஸ்டர் வெளியே வந்தா இவனும் பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
நம்ம ஆட்கள் என்ன நானே சொல்றேன், அவன் சொல்லாம் இல்ல நம்ம ஆட்கள் நானே சொல்றேன், அவன் சொல்லாம சொல்றான், ஸ்லாட்டிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லாம சொல்றான். அதான் சொல்றேன், இட்ஸ் ஜஸ்ட் க்ளூலெஸ்ங்க, இட்ஸ் ஜஸ்ட் க்ளூலெஸ் ஃபுட்பால், நோ ஐடியா, நோ நத்திங். என்னன்னா யூ see that மேட்ச் நீங்க பாத்தீங்க, ஃபார் மீ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் that I'm seeing this Liverpool in a very long time. ஏன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அங்க சம்பளம் வாங்கிட்டோமேங்கிற ஒரே காரணத்துக்காக போய் நிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. I didn't see any passion, I didn't see any urgency, I didn't see any drive from any of those players apart from Curtis Jones. ஏன்னா Curtis Jones was like legitimately இது young club டா அப்படின்னு சொல்லிட்டு he wanted to make things happen. மீதி 9 பேருமே apart from Alisson obviously எதுக்கு இந்த பிச்சில் இருக்கோம், சம்பளம் கொடுக்குறானுங்க, சரி வந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கானுங்க. இட்ஸ் ஜஸ்ட் so evident. எத்தானா மிஸ் பாஸ் நேத்து ஃப்ளோரியன் வர்ட்ஸ், எத்தானா மிஸ் பாஸ் நேத்து ஷோபோஸ்ல மிஸ் பாஸ் பண்றான், கோடி கேக்போ பால ஹோல்ட் அப் பண்ண முடியாது மிஸ் பாஸ் பண்றான், கர்கசி எங்கெங்கயோ அடிக்கிறான். இட் இஸ் ரியலி pathetic to just sit and watch the game for 2 hours. I am at that stage where I don't want to. நேத்து வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாதி வந்து நான் வந்து நம்ம இது ஆடியோ லான்ச், ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து உட்காந்து விஜய் ஸ்பீச் தான் பார்த்துட்டு இருந்தேன். Because that was way more exciting. நம்ம கேம் பிளேயோட வாட்ஸ் த பாயிண்ட், வேர்ட்ஸ் பால கொடுக்குறாங்க, வேர்ட்ஸ் வந்து ஒரு 2 ஆப்போசிஷன் பிளேயரை தாண்டி போய் உள்ள மெக்காலிஸ்டர் கொடுக்குறான், மெக்காலிஸ்டர் பேக் டு சோபஸ்லை, டு பிராட்லி, டு கொனாட்டே, டு வான் டைக் அண்ட் பேக் டு ஆலிசன். டேய் அவன் கஷ்டப்பட்டு 2 பேரை தாண்டி கொண்டே பாக்ஸ்ல வரைக்கும் கொடுத்தான்டா, என்னடா சல்லன்னு திருப்பி பின்னாடி கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு இருக்குது. கேமுக்கு இதாங்க, நான் சொல்லி டயர்ட் ஆயிட்டேன். உங்க பங்குக்கு நீங்க சொல்லுங்க, நான் அமைதியா இருக்கேன். இல்லை நான் இந்த டீம் இல்லை, இந்த மேனேஜர் மேலே கிவ் அப் பண்ணி ஒரு மாதம் ஆயிருக்கும், இத்தனை நேரத்துக்கு 1 மாதம் 2 மாதம் ஆயிருக்கும். ஸோ லைக் எனக்கு வந்து திஸ் இஸ் நத்திங் நியூங்க. இது வந்து ஒரு க்ளூவே இல்லாமல் ஆடுறது. நீங்கள் சொல்கிறீங்க க்ளூவே இல்லை, ஒரு ஐடியாவே இல்லை. இதே பாயிண்ட்டை நம்ம எத்தனை ரிவ்யூவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரு காம்பிலேஷன் எடுத்து போட்டோன்னா இந்த கேமுக்கு ரிவ்யூ இல்லை, ஹாஃப் ஜோக்கிங்லியாக தான் நான் சொன்னேன். லைக் ரியலிஸ்டிக்காகவும் அதுதான், ரியல் ஒப்பீனியனும் அதுதான். இந்த டீமை பார்த்தா ஒரு ஐடியா இல்லாத மாதிரி தான் இருக்குது. எவன் எங்கே ஆடுறான், எவன் எங்கே போகிறான், என்ன பண்ணணும். திடீர்னு பார்த்தா நீங்கள் எனக்கு இப்போ ரெக்கார்டிங் முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க. டிஃபென்ஸ்ட பால் இருந்தால் எல்லாரும் அட்டாக்ல போய் நிற்கிறானுங்க, மிட்ஃபீல்டில் ஒரு கனெக்ஷனே இல்லை எல்லாரும் ஒரே எதிரியாக மிட்ஃபீல்டுக்கு வரானுங்க, முன்னாடி எவனும் ரன் பண்ண மாட்டேங்கிறான். என்ன அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன், ஒரு ஐடியாவே இல்லை. இப்போது லாஸ்ட் எபிசோடில் நம்ம சொன்னோம், அந்த டிஃபென்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. இந்த சென்ஸ் வந்து 1 மாதம் எடுத்து இப்போ வி ஆர் கன்சீடிங் வேஎல்எஸ். இந்த கேமில் 2 கன்சீட் பண்ணியிருக்கோம், அது வேறு விஷயம். பட் வி ஆர் கன்சீடிங் வேஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஃபேர் இனஃப். பட் ஆனால் சில பேர் இந்த ஒரு பாயிண்ட்டும் சொன்னாங்க, இது வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது, அதுவும் நான் ஒத்துட்டு தான் ஆகணும். ஸோ லாங் டேர்மாக வந்து நீ வந்து ஒரு ஃபுல் சீசன் வந்து சரி டிஃபென்ஸ் நான் கன்சீட் பண்ண மாட்டேன்னே ஆடிட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டு ஹேவ் அ பேலன்ஸ். இல்லை, ஒரு அட்டாக்லேயும் ஒரு ஐடியா இருக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் டிஃபென்ஸ். ஃபுல் டிஃபென்ஸாக போயிட்டு அட்டாக்ல ஒன்றுமே இல்லைன்னா இதுதான் ப்ராடக்ட், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக் அதான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் எபிசோட் நான் வியூவர்ஸ்ட்டையும் கேட்குறேன், இது லாஸ்ட் எபிசோட் உங்ககிட்ட கேட்டேன்னா இந்த வாட்டி வியூவர்ஸ்ட்டு கேட்குறேன். இன்னும் 1 மாதங்க, இப்போது இன்றைக்கி என்ன டேட்டு, ஜனவரி 5. இப்போ ஃபெப்ரவரி 5க்குள்ளே அட்டாக் இம்ப்ரூவ் ஆகலைன்னா ஷுட் வி கிவ் ஸ்லாட் மோர் டைம். எனக்கு சரி ரியலிஸ்டிக்காக உங்கள் ஒப்பீனியனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அண்ட் நானும் சொல்லிட்டேன் ஐ வாண்ட் ஸ்லாட் டு கோ, இது இம்ப்ரூவ் ஆகலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வியூவர்ஸ்ட்டு கேட்குறேன், நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா வந்து ரியலிஸ்டிக்காக அட்டாக் இம்ப்ரூவ் ஆகலைன்னா இந்த சீசன் வந்து எவ்வளோதான் நீங்கள் டிஃபென்ஸை ஆலிசன் மேலே ரிலை பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க கோயிங் ஃபார்வர்டு. ஒரு அட்டாக்ல ஐடியாவே இல்லாமல் கோல் எங்கேருந்து வரும்னே தெரியாமல் கேம் போயிட்டுருக்கோம் இப்போ. அதுதாங்க வரியிங் பார்ட். சீரியஸ்லி இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். பெயின் இல்லை, பெயினையும் தாண்டி ஒரு ஃபேஸ் வந்துருச்சு. பெயின் இஸ் ஓவர். ஏன்னா இதுதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சு போச்சு. ஒரு 2 கேம் இப்படி நடந்துச்சுன்னா என்னடா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயின் வரும். பட் இதுதான் நியூ நார்மல். இப்படிதான் இருக்க போகுது. புது மேனேஜர் வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். பில்டப் இப்படியே தான் கேவலமா இருக்க போகுது. திருப்பி சம்பந்தம் இல்லாம அங்க போய் ஷாட் எடுப்பானுங்க, இல்ல பக்கத்துலேயே பாஸ்போர்ட் திருப்பி பின்னாடி கொண்டு வர போறானுங்க. இப்படியே தான் இருக்க போகுது. தட்ஸ் நாட் நியூ, தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கன்னா, ஐ டோன்ட் ரெக்கக்னைஸ் மை ஃபுட்பால் கிளப் எனிமோர். That is the biggest frustration for me. At least full first half we didn't have one shot on target. Shot on target கூட கிடையாது. One full first half.
அகெயின்ஸ்ட் ஃபுல்லம் அவே ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும் அட் ஹோமா இருக்கட்டும், யூ கேன் நாட் கோ ஒன் ஃபுல் ஹாஃப் ஆஃப் ஃபுட்பால் வித்தவுட் அ ஷாட் ஆன் டார்கெட். நம்ம இன்னும் என்ன சொல்றது, நம்ம பிரைட்டனோ போன்மத்தோ இல்ல, ஓ நம்ம பெரிய கிளப் கூட ஆடுறோம்டா பரவாயில்ல ஒரு ஹாஃப்ல ஷார்ட் ஆன் டார்கெட் இல்லைன்னா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு we are Liverpool man. And I சொல்றேன், I don't realize my club anymore. I just don't see anything on that pitch. ஒரு ஃபேன்ஸ் இருந்து சப்போர்ட் அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க. அவே கிரவுண்ட்ல போயிட்டு அவ்வளவு சப்போர்ட் அவ்வளவு சவுண்டு எல்லாம் கொடுத்தானு, ஒரு பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ சாரி சைட்டுங்க. ஐ மீன் யாரோ ஒருத்தன் போட்டிருந்தாங்க, திஸ் டென்யூர் இஸ் ஜஸ்ட் லுக்கிங் லைக் வேன் ஹாலோடைய லாஸ்ட் சீசன் அட் யுனைடெட். ஏறக்குறைய ரிசல்ட் வரும், ஒரு 2-3 பாயிண்ட் அங்கே இங்கே வரும், ஆனா லாங் டேர்மா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸஸ் just to get 5 good games and okay you've got it. Okay now next நீ என்ன எடுத்துட்டு போற, முன்னாடி ஒருத்தன் ஓடுனானா பால் தூக்கி போடுறியா, ஃபர்ஸ்ட் பால் ரிலீஸ் பண்றியா, ஏதாச்சும் பண்றியா, உன் டாப்பே ஒரு மிட்ஃபீல்டருமே இல்லையே. சரி அட்லீஸ்ட் டிஃபென்ஸுக்காச்சும் வேணுமா அப்படின்னா அதுக்கும் மிட்ஃபீல்டர் இல்ல, டிஃபென்ஸையும் பண்ண மாட்டானுங்க அட்டாக்கையும் பண்ண மாட்டானுங்க, அப்புறம் எதுக்கு அந்த மிட்ஃபீல்டு மெக்காலிஸ்டர்லாம் எதுக்கு கேம்ல இருக்கானே தெரியல. அதுதாங்க இல்ல ஐ திங்க் வந்து மெக்காலிஸ்டர் வந்து சொன்னது நான் சொன்னேன் ஓப்பனாக வந்து ஸ்லாட்டை பற்றி சொல்லலை, பட் எல்லாருக்கும் தெரியும் யார் ரெஃபர் பண்ணுறான். தெர் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ் என்ன கேட்கக்கூடாதுன்னு சொன்னானாக்க தெர் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ்னால் பேசிக்காக அது எங்கே போகும், மேனேஜர்கிட்ட தான் போகும். இது லைக் த பிளேம் இஸ் ஆன் த மேனேஜர். மெக்காலிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க அட்டாக்லேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, டிஃபென்ஸ்லேயும் இவங்க வரமாட்டேன். ஐ திங்க் அதான் சொல்கிறேன், தேர் நாட் பீங் புட் இன் அ பொசிஷன் டு சக்சீட். ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போது ஒரு பிளேயருக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும் ஒரு கிளாரிட்டி, இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இரு அப்படின்னா they will follow that instruction. நீங்க வந்து கவுண்டர் அட்டாக்ல you have to be என்ன சொல்றது, அவங்க கவுண்டர் பண்ணாங்கன்னா நீ வந்து டிஃபென்ஸோட நீயும் ரிட்ரீட் பண்ணு பின்னாடி as an extra man அப்படினாக்க இட்ஸ் a simple instruction, அதை வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க எல்லாரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராட்ரிக்கு இப்போ நம்ம ஒரு ஃபியூ சீசன் சொல்லுவோம் டாக்டிக்கல் ஃபவுல்ஸ் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சிட்டிக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a genuine instruction. கார்டியோலா சொல்லியிருக்காரு, நீ வந்து கவுண்டர் அட்டாக் வந்துன்னா அது நிறுத்தறதுக்கு ஒரு ஷர்ட்டை புல் பண்ணு. Right. It sounds like a very small thing. ஆனா வந்து அந்த clarity of instruction தான் இல்லன்னு எனக்கு தோணுது. இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு நீ clarity of instructionலாம் போயிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. நேத்து கேம்லலாம் வந்து சப்ஸ்டிடியூஷன்ஸும் ஒன்றும் இம்பாக்ட் இல்லை, அவங்க வந்து ஒன்றும் பண்ற மாதிரி ஒன்றும் அறிகுறியெல்லாம் இல்லை. ஓகே யூ வாண்டட் டு ப்ரொடெக்ட் வேர்ட்ஸ் பிகாஸ் வேர்ட்ஸ் டிடன்ட் ட்ரெயின். இது வந்து எப்படின்னா ஐ நோ இட் சவுண்ட்ஸ் லேம் பட் someone or the other has always been outங்க. எல்லாம் மாத்தி இன்ஜுரி வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. I don't know how they're going to solve this because அதோடைய ஒரு மெயின் காரணத்துக்கு தான் ஸ்லாட்டை கூப்பிட்டு வந்தோம். இன்ஜுரிஸ் நல்லா பார்த்துக்குவான்ப்பா, இன்ஜுரி நடக்காம அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபிட்டா வச்சுக்குவான்ப்பா நம்ம போன சீசன் கூட சொன்னோம். அப்புறம் எப்படி இத்தனை வருது, எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல படுத்துக்கிறானுங்க. இல்லை சீசன் டு சீசன் இன்ஜுரி லக்கு வந்து இட் வேரியஸுங்க. ஸோ அது கூட நான் வந்து பெருசாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு என்னன்னாக்கா இன்ஜுரி இருக்குது இல்லைங்கிறது வந்து பிரச்சனை இல்லை. இப்போது சிட்டி எடுத்துக்கோங்க, இன்ஜுரி இருக்குது, அவங்க டீமில் ஒரு 5-6 பேர் படுத்துடுறானுங்க. ஓகே அவங்க வந்து இப்போ 10 கேம் வின் பண்ண போகிறதில்ல, முன்னாடி மாதிரி 10 out of 10 வின் பண்ண போகிறதில்ல. பட் அவங்க ஜெயிக்கிற அந்த 6 கேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவுட் ஆஃப் 10, அந்த 6 கேம் அந்த 10 கேமில் அவங்களோட ஐடென்டிட்டி மாறாது. அதுதான் ஒரு ஐடியா இருக்கு. ஓகே சிட்டினா இப்படிதான் ஆடுவாங்க, ஓகே அவங்க கிட்ட வந்து ஒரு மார்முஷ் இல்ல, ஒரு ஹாலண்ட் இல்ல, அதனால ஃபினிஷிங் சரியில்லைன்னு வேணா சொல்லிக்கலாம். அங்க ஒரு யூத் ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுறாங்க, ஸோ ஃபினிஷிங் சரியில்லைன்னு வேணா சொல்லிக்கலாம், அந்த எக்ஸ்கியூஸ் இருக்கலாம். பட் த ப்ராப்ளம் என்னன்னாக்க யூ வில் நெவர் சே சிட்டிக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை. சேம் வித் ஆர்சனல், சேம் வித் எனி டாப் டீம் ஹிஸ்டரியில் நீங்கள் பிரீமியர் லீகா இருக்கட்டும், லா லீகாவாக இருக்கட்டும், எந்த லீக் எடுத்துட்டாலும் ஒரு டீம்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட அந்த ஐடென்டிட்டி இருக்கு எப்போதுமே. ஒரு டாட்மண்டா இருக்கட்டும், ஒரு பயன் மியூனிக், எந்த டீம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அதுதான் இங்க இல்லை. இப்போ சான்ஸே எங்கேருந்து வரும்னு தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கோம். அதுதான் நான் சொல்றேன். வெரஸ் இப்போ இதே வந்து சிச்சுவேஷன் இன்ஜுரி சிச்சுவேஷன், ஆனா வந்து வி ஆர் கிரியேட்டிங், வி ஆர் ஸ்கோரிங். என்ன சம்டைம்ஸ் லக் நம்ம சைட்ல இல்லை, ஸோ அதனால வந்து we are not winning as much. ஆனால் வந்து டாப் 4ஓட we are still somewhat in touch. இப்போ 14 points behindன்னு சொன்னீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14க்கு பதிலாக if you were like 6 points behind, அப்பவும் நம்ம வந்து we are outsiders for the title challenge தான். பட் அட்லீஸ்ட் we can say okay லிவர்பூல்லாம் இப்படி தான் ஆடுவாங்க, சில மேட்ச் ஒர்க் ஆகும், சில மேட்ச் ஒர்க் ஆகாது இன்ஜரினால அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் நான் போன எபிசோட்ல உங்கள்கிட்ட சொன்னேன்ல,
டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு 3 பாயிண்ட்ஸ் வி ஆர் க்ளோசிங் த கேப் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா வந்து ஃபுல்லம் கேம் தான் அப்படி நினைச்சேன். கேவலமா நினைச்சதுக்கு வந்து கடவுள் ஆப்படிச்சு விட்டார். உட்கார்றா கம்னு பெரிய வின்னாமா இவனுக்கு பண்ற விளையாட்டுக்கு அது வேற தேவையா அப்படிங்கிற மாதிரி. சொல்ல போனா வி டிடன்ட் டிசர்வ் த வின், வி டிசர்வ் த டிரா அட் பெஸ்ட். ஏன்னா மேஜர் போர்ஷன் ஆஃப் த கேம் வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணி இந்த பால் நம்மள்ட்ட தான் இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் நேம் சேக் வி டிசர்வ் த டிரா. மற்றபடி இட்ஸ் ஜஸ்ட் வெரி வெரி பெத்தட்டிங்க. எத்தனை ஆஃப் சைடு தெரியுமாங்க நேத்து, சீரியஸா என்னால் நம்பவே முடியல. என்னடா கன்றாவே இத்தனை ஆஃப் சைடு என்னடா பண்ணுவீங்க, எதை ஓடினாலும் ஆஃப் சைடு ஆஃப் சைடு ஆஃப் சைடு அப்படின்னு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. நீ எப்படா முன்னாடியே போய் நிக்கிறீங்க, ஆஃப் சைடு ட்ராப் கூட உங்களுக்கு வந்து தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அத்தனை ஆஃப் சைடு இந்த கேம்ல என்னத்தை தான் ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்குறானுங்களோ. யூ கேன் see those players, you can just see them and say these guys are done, these guys are என்ன சொல்றது, they are not going to come back to make it good, or they are not going to come back and say okay we'll take responsibility and make it good. ஒரு 3 பிளேயரை தவிர மத்தவனுங்க எல்லாருமே பிரீமியர் லீக் வின்னருங்க. ஏதாச்சும் கொஞ்சமாச்சு பிச்சிலையோ அவனுக்கு பர்ஃபார்மன்ஸ்லயே தெரியுதா? இல்லைங்க, அதுதான் லைக் ஐ ஃபீல் லைக் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம், இந்த மெக்காலிஸ்டர் கமெண்ட்ஸ், சாலாவோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தோன்னா ஐ ஃபீல் லைக் ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஹஸ் பின் லாஸ்ட். ஸ்லாட் வந்து ஹஸ் லாஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் நான் சொல்லுவேன். அதாவது இவங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தேர் பிளேயிங் ஃபார் மீனா லாஸ்ட் சீசன் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதர்வைஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் தே பிலீவ் இன் வாட் ஹி சேஸ். வந்து ஐ டோன்ட் திங்க் தே திங்க். எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க வந்து ஜெயிச்சதுக்காக நாங்கள் ஆடுறோம், பட் ஆனால் என்ன சொல்றது, வி டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் ஃபார் த ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி. இந்த சீசன் வந்து இவரால் நம்ம டீமை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணல அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட ஆடுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியலைங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தப்பா போகுதா, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் புரிஞ்சுக்க தெரியலையா, இல்லை புரிஞ்சிருச்சு எக்ஸிக்யூட் பண்ண தெரியலையா, இந்த 3 இதில் எதுவுமே தெரியாது. இட் ஆல் இஸ் ஹேப்பனிங் ஆன் தி இன்சைட். பட் இஃப் யூ ஆர் ரிச்சர்ட் யூசன், அப்போ ஒன் எபிசோட்ல கட்டினான்னு தெரியல, வாட் வுட் யூ டூ ரைட் நோ? இப்போ வந்து இத்தனை ஃபார்ம் பார்த்துட்டீங்க, இத்தனை கேமில் அதோ ஓகே ஒரு 5 வின் 6 வின் பண்ணனாலும் அங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக நம்மள்ட்ட சரியில்லை தான். ஸோ இஃப் யூ ஆர் த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆர் யூ ஆர் த சிஇஓ, வில் யூ வாண்ட் டு ஸ்டாப் த ராட்? எப்படி இல்லை ஸ்டாப் த ராட்னா எப்படி? ஜஸ்ட் சென்ட் ஹிம் அவே, எவ்வளோதான். சரி, சென்ட் ஹிம் அவேனா த கொஸ்டின் கம்ஸ் ஆல்டர்னேட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூ ஹேவ் டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ். இல்ல the question is not dependent on வேற யார் இருக்கா. உங்களோட ஒப்பீனியன்ல நீங்க என்ன பண்ணிப்பீங்க? யார் இருக்கா இல்லையாங்கறலாம் உங்க யோசனையிலே இல்ல யார் இருக்கான்னு அது யோசிக்கணும் இல்ல. லைக் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாம லிவர்பூல் will not operate. அட்லீஸ்ட் இந்த சென்ஸ் வந்து ஒரு இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் லிவர்பூல் வில் நாட் ஆப்ரேட். இது ப்ராப்ளம் என்னன்னாக்க எல்லாருமே அன்னோன் குவான்டிட்டி. இப்போ டாட்னம் என்ன ட்ரை பண்ணாங்க, சரி மிட் டேபிளில் நல்லா பண்ண மேனேஜரை ஒரு டாப் டீமுக்கு கொண்டு வந்தால் அவர் எப்படி பண்ணுவார்னு பார்ப்போம். இப்போ என்னடானாக்க நிறைய ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ்ட்ட பேசினா இது பிரென்ஃபர்டு 2.0 மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்பர்ஸை பார்க்கும்போது. ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆகுது. இப்போ ஓகே, டு யூ கோ ஃபார் அன் அன்னோன் மேனேஜர், ஒரு ஃபேப்ரிகாஸ் மாதிரி. ஃபேப்ரிகாஸ் இந்த சென்ஸ் அன்னோன் இல்லை, ஹஸ் டன் வெல் இன் இட்டலி, பட் ஒரு டாப் டீமோட எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த கொஸ்டின் வரும். ஓகே, இன்னொரு லீக்லேருந்து ஜஸ்ட் பிகாஸ் வந்து he was an intelligent player doesn't mean he's going to be an intelligent manager. இப்போ தியரி ஆண்ட்ரி வந்து he was one of the top 2 players Premier League historyன்னு வச்சுப்போமே. he was not a great manager. தியரி ஆண்ட்ரி he was an okay manager தான். வேறஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஜோசே மொரினியோ, ஃபர்குசன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க they didn't have very good playing careers, but managerial எல்லாருக்குமே தெரியும் what they were achieving. ஸோ அதனால இது வந்து இட்ஸ் யார் நம்புறது, யார் who will bring out that potentialனு தெரியல. ஆர்டெட்டாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வருஷம் ஒழுங்காக எதுவும் பண்ணல. then he started to build and build. இப்போ ஆர்சனல் வந்து they are on their way to a title இப்போ. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்ல விங்கர்ஸ்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த விங்கர்ஸ்னு சொன்ன எபிசோட் ஸ்டார்டிங்ல அது எதுக்கு சொன்னேன்னா, you need those people to cross the ball so that we can do something in the middle. பால் அங்கே போகுது, ஆனால் அவனுக்கு பிராட்லி வந்து அவன் மேனை டேக் ஆன் பண்ணி பீட் பண்ணி கிராஸ் போடக்கூடிய ஒரு திறமை அவன்கிட்ட இல்லையா, இல்லை கான்ஃபிடன்ஸ் இல்லையான்னு தெரில. they just don't do it. மறுபடியும் பேக் பாஸ் டு ஷோபாஸ்லே, மறுபடியும் கொனாட்டே, மறுபடியும் வேண்டேக், அதுக்கப்புறம் கற்கசப்பே சேர்றதுக்குள்ளார அவனுங்க அழகாக ஜாலியாக இந்த பக்கம் வந்துடுவானுங்க ஜாக் பண்ணிட்டே வந்து. ஸோ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலிங், எவ்ரிதிங் இஸ் பேட், எவ்ரிதிங் இஸ் புவர். அது மேனேஜர்ட்டையும் சேரும், பிளேயர்ஸுக்கும் சேரும், எல்லாத்துக்குமே தான் சேரும். ஆனால் there is no other option. இல்ல ஆப்ஷன்
ஆப்ஷன்னு பார்த்தோம்னாக்கே மரெஸ்கா இஸ் த லேட்டஸ்ட் பர்சன் மார்க்கெட்டில். அதுக்காக உடனே மரெஸ்காவை ஹையர் பண்ணணும்னு சொல்லலை. பட் த பாயிண்ட் இஸ் நன் ஆஃப் தெம் ஆர் ப்ரூவன். அதுதான் நான் சொல்லுவேன். மரெஸ்காவும் செல்சியில் வந்து he has achieved what he was expected to. ஒரு 4th 5th போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு he has not over achieved அந்த செல்சி ஸ்குவாடோட டு சே ஓகே நீ கான்ஃபிடென்ட்டாக மரெஸ்காவை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ கேஸ் ஆஃப் வந்து இது என்ன, இட்ஸ் அ கேம்பிள். யாரை ஹையர் பண்ணாலுமே அடுத்தது இட்ஸ் அ கேம்பிள். இப்போ மிட் சீசனில் விடுவோமானாக்க நம்ம கிளப் ஆக்சுவலாக விடாது. ஐ திங்க் ஸ்லாட் கெட்ஸ் டில் தி எண்ட் ஆஃப் த சீசன். ஆனால் ஐ மீன் ஐ திங்க் ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இப்போவே வந்து ரிச்சர்ட் ஹியூக்ஸும் மைக்கேல் எட்வர்ட்ஸும் இஃப் தே ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். இப்போவே நிறைய பேர் வந்து ஃபேப்ரிகாஸ் வேணும் அது இதுன்னு சொல்லுவாங்க. அலோன்சோ வந்து மெட்ரிட்டில் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அலோன்சோ வேணும்னு சொல்லுவாங்க. த பாயிண்ட் இஸ் யாரை ஹையர் பண்ணாலுமே இட்ஸ் அ கேம்பிள் தாங்க. இது வந்து என்ன நடக்கும்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஃபேப்ரிகாஸ் வந்து கோமோவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால லிவர்பூலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. தட்ஸ் ஜஸ்ட் ஃபேக்ட். இல்லைங்க, ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நோஷன். வேற லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் நம்ம வந்து நடுவில் சாக் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இது என்ன அநியாயமா இருக்கு? லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் நம்மளாம் வந்து நடுவில் சாக் பண்ணக்கூடாது, நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அப்புறம் எப்படி கிளாப்பை கூட்டு வந்தீங்க? என்ன சீசன் இந்தியா போய் கூட்டு வந்தீங்க? அக்டோபர் மாதம் போயிட்டு நம்முடைய அவனையும் போய் கூட்டு வந்தீங்க. அப்போ என்னது பெரிய உங்களுக்கு அப்போ தெரியுது அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம தேசம் இது வந்து அது பண்ணணும், நம்ம ஒரு டெம்ப்ளேட்டுக்கு ஸ்டிக் பண்ணிக்கணும், அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் லாங் கான். நம்மள்ட்ட இருக்கிற மேனேஜர்ஸ்ல இப்போ இருக்க சிஸ்டம்ஸுக்கு அடாப்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதான் வெயின். நடுவில் இருக்கிறது வந்துட்டு நம்ம செட் பீஸ் கொத்து துரத்தி அமிச்சாச்சு. தம்பி நீ தான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாச்சு. அது வேற ஒரு நியூஸ் வந்தது, அது பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ சம்மரில் வந்து வீவர் ப்ரீ சீசனில் நான் சொல்கிறது ப்ரீ சீசனில் லிவர்பூல் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் லாங் த்ரோஸ் வித் ஜோ கோமெஸ், ரயன் கிராவன்பர்ச் அண்ட் இன்னொருத்தன் ஐ திங்க் சொபோஸ்லைன்னு நினைக்கிறேன். ஆல் அட்டெம்ப்டிங் டு டேக் ஒன் வந்து எப்படி போகுது என்ன ஏதுன்னு இந்த லாங் த்ரோஸ் எல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கும் சரி, டிஃபென்சிவ்லி அண்ட் அட்டாக்கிங் வைஸ் லாங் த்ரோஸ் வச்சு எப்படி அட்டாக் பண்ணுறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். பட் என்ன ஸ்லாட் ஃபவுண்ட் அவுட் தட் ஒன்லி ஜோ கோமெஸஸ் த்ரோஸ் வர் ஒர்த் டேக்கிங். ஸோ அதனால் வந்து தே கேவ் அப் பிகாஸ் ஹி வாஸ் நாட் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் த கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே கேவ் அப் ஆன் தி ஐடியா அப்படின்னு. என்ன இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இது என்ன? யோ சாமி, இதை கம்முனு மேனேஜர் எல்லாம் ஆடிடலாம் இருக்கீங்க பாதி சீசனை. ஒரே சொல்லிட்டுமா, வாட் இஸ் கீப்பிங் ஹிம் இன் த ஜாப்? நம்பர் 1, மற்றவனுக்கு எல்லாருமே கேனைனா தான் இருக்கானுங்க. நம்ம கேனைன்னு பார்த்தா நம்மளோட எல்லா முட்டா பீஸா தான் இருக்கு கீழே. மெயின் 2வது பாயிண்ட் இன்னுமே போறதுல தான் இருக்கும். அழகா லீட்ஸ் கோடு இந்த கேமை ஜெயிச்சிருந்தா அழகா செம்ம கேப் கிரியேட் பண்ணி மேல போயிருக்கலாம். இவங்களுக்கும் நமக்கும் 7 பாயிண்ட்ஸ் கேப் வந்திருக்கும். செல்சி, யுனைடெட், மற்றவங்க எல்லாம் செம்மையா போயிருக்கலாம். அவங்க தான் டிராப் பண்றாங்கன்னா நம்ம அதுக்கு மேல நம்பர் 3, விச் ஐ ஃபீல் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம இன்னுமே நல்ல ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல தான் இருக்கோம். ஐ ஜஸ்ட் ஃபீல் மீதி 2 கேம் இருக்கானோ, 2 கேம் இருக்கு. அந்த 2 கேம்லயும் இஃப் வி வின் போத் ஓகே. இப்ப என்னங்க நம்ம வந்து பெரிய லெவல்ல பிரீமியர் லீக் ஆடி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. கரெக்டா? தயவு செஞ்சு புட் ஆல் யுவர் ஃபோக்கஸ் ஆன் த சாம்பியன்ஸ் லீக். ட்ரை டு பிளே வெல் அங்கேயாச்சு. ட்ரை டு கெட் தோஸ் 2 wins. ட்ரை டு குவாலிஃபை இன் த டாப் 8. அட்லீஸ்ட் தட் அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்பர் 16 வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் தட் இஸ் வேர் த ஃபோக்கஸ் ப்ராபப்ளி இஸ். ஏன்னா இனிமேல் பிரீமியர் லீக் ஒன்றும் நடக்க போறது இல்ல. டாப் 4 எப்படியா இருந்தா டாப் 4 வந்துருவோம். அது ரைட்டு. இல்லை இப்போ தான் டேபிள் பார்த்துட்டு இருக்கேன் சாம்பியன்ஸ் லீக். ஸோ வி ஆர் 9th இப்போ 12 points. சேம் பாயிண்ட்ஸ் ஆஸ் இன்டர் மிலான், ரயல் மெட்ரிட், அத்லெட்டிகோஸ். அவங்க 3 பேரும் நமக்கு மேலே இருக்காங்க 6, 7, 8. அண்ட் டாட்மண்டை விட 1 பாயிண்ட் மேலே இருக்கும். ஸோ டாட்மண்ட் தான் 10th இருக்காங்க. எனக்கு என்னன்னா, சரி நீங்கள் சொல்கிறீங்க சாம்பியன்ஸ் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிளே வெல்னு. ஓகே, ரவுண்ட் ஆஃப் இந்த சப்போஸ் பிளே ஆஃப் ஆடுறோம், வி கெட் ரிலேட்டிவ்லி ஈஸி அப்போனன்ட்டு, வி வின். ரவுண்ட் ஆஃப் 16 ஏதோ லக்கில் வந்து வி கெட் ஒரு அட்டலாண்டா ஒரு அந்த மாதிரி ஒரு அப்போனன்ட் கிடைச்சி சம்மன் ஹூஸ் பீட்டபிள் ஜெயிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. குவார்டர் ஃபைனல் வரும்போது யூ ஆர் பிளேயிங் ஒன் ஆஃப் த 8 பெஸ்ட் டீம்ஸ் யூரோப்ல. கரெக்ட். விச் மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆடணும்னா வி வில் நாட் மேக் இட் த்ரூ குவார்டர் ஃபைனலுக்கு மேலே. அதுவும் எப்போ சொல்றேன்னா ஒருவேளை ரவுண்ட் ஆஃப் 16 இஃப் வி கெட் அ ஃபேவரபிள் ட்ரா, இல்லைன்னா ரவுண்ட் ஆஃப் 16 தாண்டுவோமான்னு தெரியல. கரெக்ட், எனக்கு தெரியலைங்க. He just comes out in press conferences and just blabbers something. நம்ம டீசன்ட் கேம் ஆடணும், இந்த பிளேயர்ஸை வச்சு இவ்வளோதான் எடுக்க முடியும்,
என்னத்தையோ பேசுறாரு. இப்பெல்லாம் நான் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸை போய் பார்க்கறதே கிடையாது. இந்த ஆள் எப்படி வளரிட்டு தான் இருப்பாரு அப்படிங்கறது வந்து கலை தெளிவா தெரியும். ஃபுல்லம் டே நியூ இந்த கேமுக்காகவே 3 சென்டர் பேக்கை கூட்டிட்டு வந்துட்டு 2 விங் பேக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா இல்ல அவரோட கமெண்ட்ஸ் போஸ்ட் மேட்ச் நீங்க இந்த ஃபுல்லம்னு சொன்னதா அது அதுக்காகவே நான் இது படிக்கிறேன் பாருங்க. ஐ வுட் லவ் டு கிரியேட் மோர், இது ஸ்லாட் பேசுறாரு. ஐ வுட் லவ் டு கிரியேட் மோர், but if we play with the amount of midfielders we play with and one attacker against a 5-4-1 of Fulham in an away game, I don't know if you can expect chance after chance. Overall we have done enough to win the game and we did very well by limiting them to maybe one half chance, but in the end the result still stands. நான் இப்படித்தான் மேட்ச் ஃபுல்லாக இப்படி தான் உட்காந்துருந்தேன். மேட்சை பார்க்கறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது, இப்போ இவர் கமெண்ட்ஸை பார்க்கறது, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறது, இதுதான் நம்மளோட வாழ்க்கையாவே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே. இந்த மாதிரி முட்டாள்தனமா யாராச்சும் பேசுவாங்களாங்க? ஓரளவுக்காச்சும் அறிவுன்னு ஒன்று வேண்டாமா? ஏன் கியஸா இருக்கிறான், சரி கியஸா தான் கேவலமா ஆறான்னு விட்டுறேன். குமாவா அங்க இருக்கான், பிரிம்பாங்க அந்த கேம் 2 கேமுக்கு முன்னாடி ரைட் விங்கர் தானே போட்டாரு. சரி போன கேம் நல்லா ஆடல, அவனே ஒத்துக்கிட்டான் நான் வந்து பெட்டரா கிராஸ் பண்ணிருக்கலாம், என்னோட பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆச்சு லீட்ஸ் கூட ஒத்துக்கிட்டான். இன்னொரு கேம் கொடுத்தா தான் என்னப்போ? ஷோபாஸ்லாயை கூப்பிட்டு வந்துட்டேன். ஷோபாஸ்லாயை வந்து ஏதோ ஒரு பொசிஷன் நடுவில் வச்சுட்டு கர்டிஸ் ஜோன்ஸ் தூக்கி பிவட்ல போட்டு வேர்ட்ஸை கொண்டாந்து சென்டர்ல வச்சுட்டு ஷோபாஸ்லாயை லெஃப்ட்ல போறதா அவனுடைய ப்ரிஃபர்டு இடம். லெஃப்ட் இருந்து உள்ள வரதா அவனோட அங்க போட்டுட்டு நீ வந்துட்டு அங்க அப்பதான் இருக்கிற ஓகே ஷோபாஸ்லாயை ரைட்லயே ஆடினானே வைங்க. நீ குமாவை லெஃப்ட்ல போட்டு போலாமே. 30 மினிட்ஸ்ல பாவம் அவன் வந்து அவனோட அட்மாஸ்பியர் தாங்க முடியாதனால அவன் ஆடலைன்னா வெளியே எடுத்து மாத்திக்கோ. என்ன மாற போகுது? யூ நீட் அ விங்கர் ஹூ ஹேஸ் டு பீட் ஹிஸ் மேன். குமாவா லெஃப்ட்ல போடுற, ஃப்ரிம்பாங்க ரைட்ல போடுற, நடுவுல வேர்ட்ஸை போட்டுட்டு கிராவன் பர்ச்சிக்கு ரெஸ்ட் கொடுக்கறனால கிராவன் பர்ச்சி இல்லைன்னா கர்டிஸ் ஜோன்ஸையும் ஷோபாஸ்லாயும் பிவட்ல போடுற, மேல கேக்போ ஆட போறான். How hard is it to understand? இல்ல ஆனா வேர்ட்ஸ் நான் நடுவுல போட மாட்டேன். வேர்ட்ஸ் 10 எல்லாம் நான் போடவே மாட்டேன். ஏங்க போட்டுதான் ஆடணும். இப்போ ஓகே இப்போ எல்லாரும் ஃபிட்டா வந்துட்டானே, நீங்க வந்து வேர்ட்ஸ் வந்து இப்போ லெஃப்ட் விங் தானா, அதானோட ஃபைனல் ஃபார்மேஷன் ஆகி போச்சா? இந்த சீசனுக்கு ஃபார் ஷூர். இந்த சீசனுக்கு மேபி அடுத்த சீசன் வந்து இஃப் யூ பில்ட் புட்ஸ் ஆன் சம் மோர் ஃபிசிக்காலிட்டி இது போட்டுட்டு இருக்கான், இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கான், இல்லன்னு சொல்லல. பட் நெக்ஸ்ட் சீசன் மேபி திங்ஸ் மே சேஞ்ச். பட் இந்த சீசனுக்கு வந்து வி ஜஸ்ட் கிவ் ஹிம் லெஃப்ட் விங்ல. ஏன்னா அவனுக்கு ஹி ஹேஸ் டு கெட் யூஸ் டு த பேஸ் ஆஃப் த பிரீமியர் லீக். இன்னமுமே வந்து இஸ் பிளேயிங் வெல், இஸ் கெட்டிங் இன் டு அந்த ஹவு டு பிளேன்னு சொல்லிட்டு. பட் இஸ் ஸ்டில் நாட் தேர் எட். அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னும் வரல. ஸோ அதனால இந்த சீசன் லெஃப்ட் விங்லேயே ஆடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் சீசன் வி கேன் ட்ரை இம் அவுட் இன் த 10. இந்த சீசன் விட்டுருங்க. இப்போ எனக்கு என்னன்னா இதில் வந்து சொல்லியிருக்காரு my philosophy, இதுதான் நான் படிக்கணும்னு நினச்சேன். My philosophy of football hasn't changed this year compared to all seasons I was a manager before. But we have to do it with the players that are available. எனக்கு இங்கிலீஷ் புரியல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இது என்ன புரிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. My philosophy of football hasn't changed this year compared to all seasons I was a manager before. யாராக இருந்தாலுமே லாஸ்ட் சீசன் லிவர்பூலும் இந்த சீசன் லிவர்பூலும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து எந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேர்ட்ஸ் ஃப்ரிம்பாங் ஈசாக்லாம் லாஸ்ட் சீசன் இல்லை. லாஸ்ட் சீசன் யூஆர் டீலிங் வித் நுன்னியஸ் டிஆர்சி இவங்கெல்லாம். ஸோ எனக்கு என்னென்னா உன்னோட ஃபிலாசபி ஆஃப் ஃபுட்பால் ஹேசன்ட் சேஞ்ச் திஸ் இயர் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர்னா தட் இட் செல்ஃப் இஸ் அ பிட் லைக் ஓகே நீ என்ன சொல்ல வர, பிகாஸ் லாஸ்ட் இயர் யுவர் ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஓகே அது ஒன்று. சரி ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் சே ஓகே மீன்ஸ் அவரோட ப்ராட் ஃபிலாசபி, அதாவது வந்து பொசஷன் வச்சு ஆடணும், அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிலாசபி ஆஃப் ஃபுட்பால் ஹேசன்ட் சேஞ்ச் திஸ் இயர்னா ஏன் வந்து உன்னோட ப்ரெஸ் இவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த சீசன்? பிளேயர்ஸ் வேணால் மாறி இருக்கலாம், உன்னோட சிஸ்டம் மாறி இருக்கக்கூடாதுல்ல? ஏன் ப்ரெஸ் இவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த சீசனு? பொசஷன் ஓகே, இன் பொசஷன் நீ வந்து யூஆர் சேஞ்சிங் ஃப்ரம் ஒரு டிரான்சிஷன் பேஸ்ட் டீம்லேருந்து ஒரு பொசஷன் பேஸ்ட் டீமுக்கு மாறுற. ஸோ ஓகே அப்பப்போ அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும், ஒத்துக்கிறேன். டிஃபென்சிவ்லி அதே தானே நீ இன்னமும் பண்ணுற, நீ இன்னமும் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தானே போகிற. ஸோ ஏன் இவ்வளோ கேவலமாக ப்ரெஸ் பண்ணுற? எனக்கு அது புரியல. ஒன்று அதோட ஒரு நீ படிங்க. இன்னொரு விஷயம் சொன்னார், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல we gave Fulham only one chance and they scored. We also they also gave us that one chance but we didn't score. ஏன்னா நீ அவங்களும் ஒன்னாடா, மனசாட்சி வேணாமாடா? நாங்களும் அவ்வளோதான் கிரியேட் பண்ணோம், அவங்களே அவ்வளோதான் கிரியேட் பண்ண விட்டோம் மாமா. இதுல பெரிய சமத்துவம் வேற. ஏண்டா என்ன மிட் டேபிள் கிளப்போட சமத்துவம் பேசிட்டு இருக்கு இந்த சமயத்துல. ஃபுல்லமும் நாங்களும் ஒரே மாதிரி தான் கிரியேட் பண்ணோம், அதனால பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதுக்கு தான் சம்பளம் வாங்கி ஒன்று உட்கார வச்சிருக்காங்க அந்த டிஃபரன்ஸை கிரியேட் பண்றதுக்கு.
சமத்துவமா போறாராமா. ஃபுல்லம் பண்ற அளவுக்கு தான் நாங்களும் பண்ணோம். அதனால வந்து இட் இஸ் ஓகே அப்படிங்கிறாரு. ஃபுல்லம் வந்து இப்போ எங்க இருக்காங்க? 11th இருக்காங்க. 11th இருக்கிற டீமும் 4th இருக்கிற டீமும் ஒண்ணா? ஒரு டிஃபெண்டிங் பிரீமியர் லீக் சாம்பியனும் ஒரு மிட் டேபிள் கிளப்பும் ஒண்ணா? அதுதான் அப்படித்தாங்க சொல்றாரு அந்த ஆளு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலீங்க வர வர. இந்த கேம பார்த்தா ஏதோ அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 3 பாயிண்ட், பாராட்டுறக்கு ஒரு 3 பாயிண்ட், தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட், இந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல. பாராட்டுறதுக்கு நில் பேலன்ஸ், அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. பாராட்டு பண்றது பார்த்தா அனலைஸ் பண்றதுக்கு அக்கௌண்டே ஓபன் பண்ணல, அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இது வந்து நெகட்டிவ்ஸ் சொல்லலாம்னு பார்த்தோம்னா அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண வேண்டிய ஆளே ஆப்சண்ட், பேங்கே வரதில்லை. அப்புறம் எப்படி நம்ம வந்து இது கண்டுபிடிக்கிறது, இது நெகட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே இல்லைங்க. இது வந்து அவரும் சரி, அவங்க ஸ்டாஃபும் சரி, நம்ம பிளேயர்ஸும் சரி, ஏதோ வந்து விளையாடணுமே வார வாரம் பிக்சரை வேற வச்சுட்டானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து விளையாண்டாவணும் வார வாரம், அதுக்குங்காகவே வர மாதிரிதான் இருக்கு. That's how I see all those 10 players, 11 players on the field. அப்படிதான் கண்ணுலா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா அடுத்த கேம் எமிரேட்ஸ் அவே அகைன்ஸ்ட் லீக் டாப்பர்ஸ், 14 பாயிண்ட் லீட் இருக்கிற லீக் டாப்பர்ஸ் கூட. வெக்கத்தை விட்டுட்டு கேக்குறேன், தயவு செஞ்சு ஒரு 3 கோல் 4 கோல் போட்டீங்களா அடிச்சு தொலைங்களேன்டா. வெக்கத்தை விட்டு நாங்களே சொல்றோம்டா. ஏதோ அப்ப வாத்தி வந்து என் ஸ்போர்ட்டிங் டைரக்டருக்கோ என்னோட இதுக்கோ ஏதோ ஒரு மாத்தலாம்னு ஒரு ஐடியா வந்து ஒரு இன்டர் மேனேஜராச்சும் நான் போட்டு தொலைகிறேன். சீசன் எண்டு வரைக்கும்னாச்சு தோணியாச்சு பண்றாங்கன்னு பாப்போம்டா. தயவு செஞ்சு இந்த கியூட்டா 1-0 2-0 ஜெயிக்காதீங்களா. ஒரு 4-0 5-0 ஜெயிச்சு தொலைங்களா. நல்லா இருக்கும்டா, எங்களுக்கு சமத்துவமா போய்க்கலாம். ஆர்சனல் இஸ் த பெஸ்ட் கிளப் இந்த வேர்ல்டுன்னு கூட நான் சொல்லிடுறேன்டா. தயவு செஞ்சு நல்லா ஜெயிச்சு. ஏன்னா என்னால பார்க்க முடியலடா கேம. தோக்கிறது ஜெயிக்கிறது கூட அடுத்தது. உண்மையா உட்கார்ந்து நான் ஒரு 2 மணி நேரம் எப்படி பாக்குறது இந்த கருமத்தை? ஆமா ஆமா. பட் இல்லை, இந்த கேம்லேருந்து நீங்கள் டாக்கிங் பாயிண்ட்ஸ்னு கேட்டிங்க. ஒரே ஒரு விஷயம் தான், லைக் மெயின் டாக்கிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரியன் வேர்ட்ஸோட ஆஃப் சைட் கோலு. ஸோ இது வந்து ஆன் த ஃபீல்டு வந்து அசிஸ்டன்ட் ரெஃபரி வந்து ஃபஸ்ட்டு கோல் போன உடனே ஃபிளாக்ட் ஃபார் ஆஃப் சைடு. ஏன்னா வேர்ட்ஸ் லுக்ட் ஆஃப் சைடு. அண்ட் விஏஆர் இமேஜஸில் பார்த்தாலும் எல்லாருமே வந்து சொன்னாங்க ஆஃப் சைடில் தான் இருக்கான். அப்போ ஏன் வந்து கோல் அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இட் லுக் லைக் அ கிளியர் ஆஃப் சைடு. ஸோ இது வந்து இது ரெக்கார்டிங் முன்னாடி உங்களுக்கு இது தெரியும் அது. பட் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். நிறைய பேர் தே ஆர் நாட் அவேர் வந்து விஏஆர் ஆஃப் சைடு அந்த அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூ திங்ஸ் இருக்குது, ஒரு ஃபியூ ரூல்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஏஆர் வந்தபோது ஃபஸ்ட்டு 2 seasons ஆஃப் விஏஆர் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. சாதாரண ஒரு கை விரல் முன்னாடி இருந்தாலே இவனுக்கு ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டு வந்து ஃப்ளாக் பண்ணிடுவானுங்க. ஸோ இது வந்து அப்போ வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு ப்ரீமியர் லீக் சைட்ஸ்லேருந்து, எல்லா சைட்ஸ்லேருந்துமே, எல்லா லீக்ஸ்லையுமே இது நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ 21-22 எல்லா லீகும் வந்து ஒரு டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க ஒரு 5 centimeter பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்போம். அந்த 2 லைன்ஸ், அந்த நீங்கள் விஏஆர் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த 2 லைன்ஸும் வந்து டச் ஆச்சு அப்படின்னாக்க அந்த பிளேயர் would be given on-side regardless of the on-field decision. ஸோ அதுதான் வந்து இது பண்ணாங்க. அது ஏன் பண்ணாங்க அப்படின்னாக்க இது வந்து இன்அக்யூரசிஸ் இந்த டெக்னாலஜி இட் செல்ஃப், அந்த ஒரு பெனிஃபிட், அந்த டெக்னாலஜியே வந்து 100% அக்யூரேட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு வந்து இது அம்பையர்ஸ் கால் மாதிரி பேசிக்காக. சோ அந்த ரெட் லைனும் கிரீன் லைனும் கொஞ்சம் ஓவர்லாப் ஆனாலே ஆன் சைடு தான் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து 21-22 வந்தது. இப்போ செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைடு வந்தது லாஸ்ட் இயரா இல்ல அதுக்கு முன்னாடி வருஷமான்னு தெரியல. பட் செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைடு வந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் வந்து தே வென்ட் பேக் டு தி ஓல்ட் ரூல்ஸ். அதாவது ஒரு கை விரல் முன்னாடி இருந்தா கூட நான் ஆஃப் சைடுன்னு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், சாம்பியன்ஸ் லீக்லாம் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஈவன் 1 millimeter ஆஃப் சைடா இருந்தா கூட ஆஃப் சைடுன்னு கொடுத்துருவாங்க. ஓகே. பிரீமியர் லீக் வந்து தே செட் நாங்க செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைடு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் ஆனா அந்த 5 centimeter லைனை வந்து நாங்க அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் நாங்க அப்படியே கொடுப்போம், இப்பவும் கொடுப்போம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால தான் நேத்து வந்து ஃப்ளோரியன் வேர்ட்ஸுக்கு அந்த விஏஆர்ல லைனை ட்ராப் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் வேர்ட்ஸ் வந்து he was offside. அந்த லாஸ்ட் ஃபுல்லம் டிஃபெண்டர் வந்து he was offside. பட் அந்த லைன் ட்ராப் பண்ணும்போது he was so close that அந்த 5 சென்டிமீட்டர் கேப்புக்குள்ள வருது, அது அந்த எரர் மார்ஜினுக்குள்ள வருது அது. அதனால வேர்ட்ஸோட கோலா அலோவ் பண்ணாங்க. இப்போ வேர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி இருந்திருந்தா, அவர் ஒரு 2 இன்ச் முன்னாடி இருந்திருந்தானா இட் would have been offside. அப்படிதான் நீங்க எடுத்து. ஸோ இந்த கேஸ்ல சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வேர்ட்ஸ் ஆஃப் சைடு இருந்தாங்கிறதும் உண்மைதான். அவனோட டோ வந்து இட் வாஸ் ஆஃப் சைடு. இதே கோலு ஸ்பெயின்ல அவன் ரியல் மெட்ரிட் அடிச்சிருந்தாலோ ஜெர்மனில பயர்ன் மியூனிக் அடிச்சிருந்தாலோ இட் would have been offside. இதே கோல். ஸோ ஹி வாஸ் இன் அன் ஆஃப் சைட் பொசிஷன். ஆனால் பிரீமியர் லீக் ரூல்ஸ் படி இஸ் நாட் ஆஃப் சைடு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த கோலை. ஸோ ரூல்ஸ் படி கோல் தான். ரூல்ஸ் படி கோல் தான் பிரீமியர் லீக். ஆமா. ஸோ இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஞாபகம் இருக்குங்க, மேன் சிட்டி வர்சஸ் நியூ காசல் கேம்னு நினைக்கிறேன். அவங்களோட செகண்ட் கோல் அப்ப இந்த ரூலுக்குள்ள வந்துரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரூபன் டியாஸ் ஜம்ப் பண்ணுவான், ஜம்ப் பண்ணும்போது அந்த ப்ரூனோ கிமாரஸ் கோலை யாரோ கோல்னு தான் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் ரிமெம்பர். சிட்டி ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப மேபி அதுவும் இந்த கேட்டகரிக்குள்ள வந்துரும் நினைக்கிறேன். அந்த 5 சென்டிமீட்டர் ரூலுக்குள்ள வருதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா மேபி இருக்கலாம். இப்போ ரீசெண்டா ஃபுல்லம் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் அந்த கேம்ல சுக்வேஸோட கோலை வந்து இப்படிதான் டிஸ்அலோவ் பண்ணாங்க. ஏன்னா he was just outside அந்த 5 சென்டிமீட்டர்ஸ். ஓ, சோ அதனால ஓவர்லாப். நாங்களோட நம்ம ஆட்கள் 2 பொட்டி அமிச்சிட்டானுங்க. ஏன்னா நமக்கே கண்கொள்ளா பார்க்கும்போது தெரியுதே ஆஃப் சைடா லூசு பசங்களா வாங்கடா அப்படின்னு. 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போச்சு. ரைட்டு, பொட்டி போயிருச்சு. இப்ப பாரு கோல் கொடுப்பாங்க பாருங்க, கொடுத்தானுங்க. அப்பாடா கிளப்பு கிளப்பு கிளப்பு, லிவர்பூல் தான் நம்ம, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் பிரீமியர் லீக் இஸ் லீக் ஆஃப் சர்ப்ரைசஸ், இஸ் லீக் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் மாதிரி இன்னைக்கு ஒரு புது விஷயம். 5 செகண்ட்ஸ் 5 சென்டிமீட்டருக்குள்ள டாலரன்ஸ் லெவல் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் சைட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி ஆன் ஃபீல்ட் டிசிஷன். ஓகே, சம்திங் நியூ. வேற இப்போ ஒரு இந்த வாரம் ஒரு நியூஸ் வர வந்திருக்கு. ஸோ இது உங்க தாட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஜென்ரலா ஆஸ் ஃபுட்பால் ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே போடுங்க. ஸோ ஆர்சன் வெங்கர் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு ஐடியா சொன்னாங்க தட் இந்த மாதிரி வந்து அட்டாக்கரோட எனி பார்ட் ஆஃப் த பாடி வந்து டிஃபெண்டரோட இன்லைன் இருந்துனாக்க இது வந்து ஆன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளேயர் வந்து ஓட ஆரம்பிக்கிறான், டிஃபெண்டர் வந்து அப்படியே நிற்கிறான், கல் மாதிரி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க ஸ்டாட்டிக்கா. ஓட ஆரம்பிச்சவன் வந்து அவனோட ஃபுல் பாடி வந்து இட் வில் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிஃபெண்டர். ஆனா அவனோட ஹீல், அந்த பேக் ஹீல் மட்டும் இஃப் இட் இஸ் இன்லைன்னாக்க அது வந்து ஆன் சைடு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ரூல்? பிகாஸ் எனக்கு வந்து ஐ ஹேவ் அந்த ரூல் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. டிஃபெண்டர்ஸ் It will only say எல்லா டீமும் இனிமே லோ பிளாக் ஆடுவோம், எல்லா டீமே வா லோ பிளாக் ஆடுவோம். ஒரு கோல் போட்டா வா நம்ம எல்லாரும் பேர் நின்னுக்கலாம். நீங்க கேனத்தனமா ஒரு ரூலை வைப்பீங்க. அவன் ஃபுல் பாடி அங்க வச்சு முன்னாடி போயிடுவான், அவன் டோனைல் மட்டும் பின்னாடி இருக்கும், அது ஒரு டோனைல் பின்னாடி இருக்கும். நீ ஆன் சைடும்ப, நான் எதுக்கு மேல நிக்கணும்? நான் வாட எல்லாரும் ஒரு கோல் நான் போடுறேன், மத்த எல்லாம் நான் வந்து பின்னாடி நினைக்கிறேன், எல்லாரும் லோ பிளாக் தான் ஆடுவாங்க. அதான் நடக்க போகுது. ஆமா ஆமா. அண்ட் ரொம்ப ஹை லைன் ஆடுவாங்க. ஹை லைன் ஆடவே மாட்டானுங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஹாலண்டுக்கெல்லாம் இது வந்து ஒரு சீசனுக்கு அவன் 70 கோல் அடிப்பான் அந்த மாதிரி இருந்து. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். இத்தனைக்கு ஹாலண்ட் வந்து இப்ப இருக்கிற சிஸ்டம்லயே ஆஃப் சைடு இல்ல, அவன் அதுலயே ஹார்ட்லி ஆஃப் சைட் பண்றான். அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்துச்சுன்னா டே தம்பிகளா மேல பார்க்கவே வேணாம், சிப்பு மட்டும் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிமா. ஒண்ணுமே கிடையாது. பின்னாடி டானருமாட்ட பேக் பாஸ் போட்டு ஒரு லாங் கிக், டானருமா வந்து சீசன் எண்ட்ல 20 அசிஸ்டோட முடிப்பான் அவன். அவ்வளவுதான். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு பிரிங் பேக் டார்வின் நூனியஸ்? ஐ வாண்ட். எப்ப ரூலை மாத்துறீங்களோ அடுத்த நாள் என் தலைவனை சைன் பண்றீங்க, அடுத்த நாள் அவங்க வரணும். நீங்க என்னமோ பண்ணிக்க எனக்கு தேவையில்லை, ரூலை மாத்திர அடுத்த நாள் நம்ம தலைவன் இங்க வந்து நிக்கணும். அவ்வளவுதான். சட்டைய போடுறோம், கோலை போடுறோமோ இல்லையோ, கோல் கீப்பர் சேவ் பண்ண வைக்கிறோம். நம்ம தான் இப்ப கோல் கீப்பர் சேவ் பண்ண வைக்கிறதே இல்லையே. அப்புறம் என்னது பெரிய டார்வின் நூனியஸ் இருந்தா என்ன, இது வந்து கிடையாதுல்ல. சோ இட் இஸ் ஜஸ்ட் கிரியேட் பண்றது இல்ல. கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த எபிசோட்ல சொன்னேன்ல, ஆர்னே ஸ்லாட் நீட்ஸ் டு டேக் தி ப்ளேம் மாதிரி those above him, Hughes and Edwards needs to take the blame as well. ஏன்னா you've given him an half baked squad, we have to be true. ஆமா, 450 இல்லைங்க, 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணோங்க. நம்மள்ட்ட தான் விங்கர் எதுவுமே இல்லையே, எல்லாருமே இன்சைட் ஃபார்வர்டா தான் இருக்கானுங்க. சென்டர் பேக் வந்து இப்ப பாருங்க 2 சென்டர் பேக் இருக்காங்களா. சத்தியமா சொல்றேன், ஆர்சனல் கேமுக்கு போய் கான்டாக்ட் படுத்துறோம் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கலாம்.
ஆர்சனல் கேமுக்கு அப்புறம் கொனாட்டே won't be there for at least 2-3 weeks. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஜோ கோமஸ் இந்த கேம்ல தான் பெஞ்சுக்கு வந்திருக்கான். ஆமா. வட்டாரு எண்டோ இன்ஜர்டு. வட்டாரு எண்டோ என்ன விளையாடுனா இன்ஜர்டு. ட்ரைனிங்ல இன்ஜர் ஆயிருப்பான் வேற. ட்ரைனிங்ல இன்ஜரியாமா. என்ன இது நம்ம ஸ்குவாடே கேவலமா தான் பில்ட் பண்ணிருக்கானுங்க இவனுங்க. நீ வந்து இப்ப வந்து ஆர்சனல் ஆல்சோ காட் 5 பிளேயர்ஸ். அவங்க எப்படி இன்டகிரேட் பண்றாங்க? நீங்களும் தான் 5 பிளேயர்ஸ் வாங்கிருக்கீங்க. நீங்க எப்படி இன்டகிரேட் பண்றீங்க நீங்க கேக்குறீங்க. நிறைய பேர் அப்படியே சொல்றாங்க. ஓகேவா? The difference between them and us என்னன்னா they added to their squad. We replaced our squad. Very very big difference இருக்கு. நம்மள 5 பேர் வெளியே போயிட்டு 5 பேர் உள்ள வந்தானுங்க. அவங்கள 5 பேரும் இங்க தான் இருந்தானுங்க. எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்திருக்கானுங்க. There is a very big difference to it. அவங்க டீம்ல மாறி இருக்கிற விஷயம் 1-2 தான். சென்டர் ஃபார்வர்டு டிஎம், மத்தது எல்லாமே சேம் டீம் தான் அவங்களுக்கு. யோசிச்சு பாத்தீங்கன்னா அதே ட்ரோசாடு, அதே சாக்கா, நடுவுல யாரு ஓடகாட் இருக்கான், ரைஸ் இருக்கான், இதெல்லாமே சேம். டிஃபென்ஸ்ல அதே சேம் டிஃபென்ஸ். ராயா பின்னாடி இருக்கான். ஒன்லி டிஎம் அண்ட் ஸ்ட்ரைக்கர் சேஞ்ச் இந்த ஸ்டார்டிங் 11. மத்த எல்லா பிளேயர்ஸும் சேம். பயங்கரமான டெப்த் இருக்கு. எல்லா ஸ்குவாட்லயும் எல்லா பொசிஷனுக்கும் 2 பிளேயர் இருக்காங்க. பிகாஸ் they added to the squad. We only replaced and we left it. அவ்வளவுதான். ஓகே 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 5 பேர் வெளியே போயிட்டா 5 பேர் கூட்டு மறுபடி டைட்டில் அடிப்போம் அப்படிங்கிறான். டேய் அவன் ஒருத்தன் ஒரு நாள் கூட ஜாகிங் கூட பண்ணாம வரான்டா. அவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லூயிஸ் டியாஸோட ரோல போய் ஆட சொன்னா எப்படி ஆடுவான்? அவன் ஆட மாட்டான். இல்ல அது வந்து ஐ டோன்ட் திங்க். ஆனா இதுதாங்க ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் எட்வர்ட்ஸும் ஹியூக்ஸ் மேலே இது கம்ப்ளீட்டாக போட முடியாது. பிகாஸ் ஐ திங்க் நான் ஃபியூ எபிசோட்ஸ் பேக்கே சொன்னேன், ஸ்லாட்டை கன்சல்ட் பண்ணாமல் அவங்க வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க இதெல்லாம். ஸோ அதனால ஸ்லாட் வுட் ஹவ் செட் ஓகே நான் கேக்போ வந்து லூயிஸ் டியாஸ் ஆடுறத கேக்போவும் ஆடுவான் அப்படின்னு. ஏன்னா அகெயின் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நம்ம என்ன வேர்ட்ஸ் வந்து லெஃப்ட் விங்ல போடுறதா இதுவே இல்லை. ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல 10ல் ஆடுறதா தான் இருந்தது. ஸோ எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, மெக்காலிஸ்டர் சோபோஸ்லை வேர்ட்ஸ் மிட்ஃபீல்டு, கேக்போ லெஃப்ட், ரைட்ல சாலா, அப் ஃப்ரண்ட் வந்து இவன் ஈசாக்கு தான் நினைச்சிருப்பாங்க. எகிட்டிக்கே பேக்கப்பா தான் நினைச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு என்னன்னாக்க ஸ்லாட்டை கேட்காம they would not have done all this. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, லெஃப்ட் விங்க்கு இவன் இருக்கான், கேக்போ இருக்கான், கியேசா பேக்கப் இருக்கான், குமோஹா வேற அகாடமில இருந்து வரான், ஸோ அதனால என்னத்துக்கு வாங்கணும் டியாஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஹியூக்ஸ் அண்ட் எட்வர்ட்ஸ் திஸ் ஃபால்ஸ் அண்ட் ஸ்லாட் தான். ஹி ஹஸ் ட்ரைட், இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன், ஹி ஹஸ் ட்ரைட் டு சேஞ்ச் டூ மச் டூ குவிக்லி. ஃபுல்லாக வந்து ஒரு தான் சொன்னேன், ஒரு டிரான்சிஷன் பேஸ்ட் டீம்லேருந்து ஒரு பொசஷன் பேஸ்ட் டீமாக இன் கண்ட்ரோல் குவார்டியோலா மாதிரி நான் வந்து பொசஷனை வச்சே ஒரு ஆப்போனண்ட்டை கொல்லுவேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு டீமாக ஆக்கிறதுக்கு பார்த்துருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் லீக் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. லீக் வந்து எனக்கு பொசிஷனே வேணாம்ப்பா, நீ வச்சுக்கோ, நான் உன்னை கவுண்டரில் அடிக்கிறேங்கிற டைரக்ஷனில் போயிருக்கு. ஸோ 19 டீமுக்கு அகேன்ஸ்ட் யூஆர் நாட் ஒன்லி உன்னோட சிஸ்டம் நீ சேஞ்ச் பண்ணல, யூஆர் கோயிங் அகேன்ஸ்ட் த ரெஸ்ட் ஆஃப் த லீக். ரைட். ரெஸ்ட் ஆஃப் த லீக் என்ன, அதாவது ரெஸ்ட் ஆஃப் த லீக் என்ன சொல்லுது, நீ பொசிஷனை வச்சுக்கோன்னு சொல்லுது, நீங்க வந்து நான் பொசிஷனை வச்சுக்கிறேன்ற. ஸோ யூஆர் பிளேயிங் இன்டு தேர் ஹேண்ட்ஸ். கரெக்ட். பொசிஷன் வச்சுக்கிறோம், ஆனா பால் நவுத்த மாட்டோம். கொனாட்டே வேண்டைக்கு மட்டும் ஒரு 10,000 பாஸ் போட்டுடாங்க. சத்தியமா சொல்றேன், பால் கேப்டன் பொசிஷன்ல நம்ம தான் சீசன்ல டாப்ல இருப்போம். மோஸ்ட் நம்பர் ஆஃப் பாசஸ் பிளேட் வந்து கொனாட்டேக்கும் வேர்ஜில் வேண்டைக்கும் தான் இருக்கும் பிரீமியர் லீக்ல, நோ டவுட். அதுதான் நிக்க, ஏன்னா பால் அங்கேயே தானே இருக்குது, பால் இங்க எங்கேயுமே போகவே மாட்டேங்குது, பின்னாடியே தான் உட்காந்து இருக்குது. அடுத்த வாரமும் பாருங்க, இப்ப மிட் வீக்ல வந்து ஆர்சனல் பக்கம் கேம் பக்கம் வருவோம். அந்த கேம்ல வந்து பெருசா ப்ரிவியூ பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவனுக்கு வந்து பயங்கரமா ஃபிளை பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்ம பயங்கரமா டிஸ்க்ல கிடக்குறோம். ஒன்னும் பெருசா வந்து ரிவ்யூ பண்ணல. இந்த சீசன் வந்து ஆர்சனல் வந்து they have a very complete squadங்க. ஒரு 1 to 25 பேர் ஸ்குவாட்னா 1 to 25 தேர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஸ்குவாட். இது யார் உள்ள வந்தாலும், மடுவேக்கேவா இருக்கட்டும், ட்ரொசார்டா இருக்கட்டும், சாக்காவா இருக்கட்டும், யார் ஆடினாலும் சரி, ரைஸ், சுபிமெண்டி, மிட்ஃபீல்ட் அந்த இவனை சைன் பண்ணாங்களே பிரென்ட்ஃபோர்ட்ல இருந்து, யாராவும் நார்கார்டு, யார் ஆடினாலும் நல்லா ஆடுறாங்க. அண்ட் எவ்ரிபடி நோஸ் தேர் ரோல்ஸ். நார்கார்ட்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்லாம் எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எல்லாருக்கும் அவங்கவுங்க ரோல் தெரியும், அவங்கவுங்க என்ன தே ஆல் நோ பிரீமியர் லீக் ஜெயிக்கணும்னா நான் இதை தான் பண்ணணும், அதை வந்து நான் 100% பண்ணுவேன். ஸோ லைக் இது ஆர்சனல் வந்து வி ஹேவ் டு சே, நம்ம எப்படி லாஸ்ட் சீசன் நம்ம ஸ்குவாடை பற்றி சொன்னோமோ, இந்த சீசன் ஆர்சனல் ஆர் தட் டீம். அண்ட்
சொல்லலாம். இது சில பேர் சொல்லலாம் லிவர்பூல் ஃபார்மில் இல்லை, சிட்டி வந்து தேர் இன்கன்சிஸ்டன்ட்டு. இதே தானே லாஸ்ட் சீசன். யூ ஹேவ் டு, நான் லாஸ்ட் சீசன் லிவர்பூலுக்கு சொன்னது தான் இப்போவும் சொல்லுவேன். யூ ஹேவ் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அதர் பீப்புள் ஃபெயிலிங். நீ வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து சொல்லலாம் நம்ம டீம் நல்லா ஆடணும், அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அதர் டீம் ஷுட் ஆல்சோ ஃபெயில். அப்போ தான் ஒருத்தன் லீகை ஜெயிக்கிறான். எல்லாருமே 38 கேமும் ஜெயிச்சிட்டு இருந்தாக்க நடக்காது. ஸோ லைக் தேவ் டன் அ ரியலி குட் ஜாப் அவங்க டீமை வச்சுட்டு. அது சொல்லி தான் ஆகணும். சொன்ன மாதிரி நீங்கள் என்ன 6 பாயிண்ட் வித்தியாசம் அவங்களுக்கும் சிட்டிக்கும், நமக்கும் அவங்களுக்கும் 14 பாயிண்ட் வித்தியாசம். ஜஸ்ட் 14 ஆமா, ஜஸ்ட் 14. ரொம்ப ஸ்மால் மார்க்னா இருக்கே. ஆமா, ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் ஆஸ்டன் வில்லாட்ட தோத்த போது ஏதோ சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சோம் சிட்டிக்கு. சிட்டி வந்து நீங்க மட்டுமா டிராப் பண்ணுவீங்க, நாங்களும் டிராப் பண்ணி காட்டுறோம்னு அவங்க ஒரு 2 கேம் டிராவோ லாஸோ பண்ணானுங்க. ஆமா, 2 கேம் டிரா. அதனால வந்து அழகா இப்போ வந்து 6 பாயிண்ட்ஸா 8 பாயிண்ட்ஸா சிட்டிக்கும் ஆர்சனலுக்கும்? 6 பாயிண்ட்ஸ். இப்போ ஆர்சனல் மேன் சிட்டி ஃபேன்ஸ் 42. ஆமா, மேன் சிட்டி ஃபேன்ஸ் அழகா வந்து இங்க கால்ல விழுங்க, வேணா பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ரொம்ப ஆசையா டைட்டில் வேணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கால்ல விழுங்க. இவ்வளோ நடந்த அப்புறமும் ஒரு லாஸ்ட் வீடியோவா இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோவான்னு தெரில, யாரோ ஒருத்தர் நம்ம கமெண்ட்ஸ்ல ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா போட்டிருந்தாரு. ஐ ஹவ் ஹர்ட் ஒன் சேயிங் ப்ரோ, பிரீமியர் லீக் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து டாப் 4ல இருந்தா எனிதிங் கேன் ஹேப்பன். டாப் 4ல இருக்கிறதுக்கும் 14 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் டாப் 4ல இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இல்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நல்லபடியாக கர்த்தர் கிட்ட பிளெஸிங்ஸை வாங்கிட்டு நல்லபடியா இருங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரியல் அன்ரியலிஸ்டிக் ஹோப்பே வேண்டாங்கிற நானு. எதுக்கு தேவையில்லாம டெலியூசனா ஓகே, டெலியூசன்னா ஓகே, அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அலோவ் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு இந்த டாப் 4ல இருக்கிற எனிதிங் கேன் ஹேப்பன். அதாவது ஹோம் கேம் லீட்ஸ் கூட ஒரு கோல், யுனைடெட் ஒரு கோல் போட்டானுங்க அவனுங்க ஹோம்ல போய். நம்மளால ஹோம்ல ஒரு கோல் போட முடியல. அதை போட உங்களுக்கு என்னையா பெரிய டாப் 4ல இருக்கிறோம். எனிதிங் கேன் ஹேப்பன், nothing will happen. ஆட்டட்டா, ஐ பெக் யூ ப்ளீஸ், ஒரு 3 கோல் 4 கோல் இறக்கம் பார்க்காம போடு. தயவு செஞ்சு 2 கோலை போட்டு எனர்ஜி சேவிங் மோட்ல இது போயிடாதீங்க. ஒரு 3 கோல் 4 கோல் போட்டீங்கன்னா சந்தோஷமா நாங்க எடுத்துட்டு போறோம். இல்லைங்க, அதுதான் நடக்குமோன்னு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல 2 கார்னர் வந்துச்சுன்னா 2-0 லீடுக்கு போயிட்டு அவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க. அது இருக்கட்டும். ஐயோ ஆமாமா, சும்மா இருந்துருவானுங்க. ஐயோ அது வேற இருக்குல்ல. ஐயோ நம்மளும் பாலை வச்சுக்கிட்டு சும்மா உருட்டுவோம், அவங்களும் நீங்க பாலை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணு மனம் பண்ண. ஐயோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேம் ஆஃப் பண்ணிடலாம். லைவ் மக்களே இங்க பாருங்க. இதுல வந்து நாங்க வந்து தனியா உட்கார்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த கேம்ல லைவ் பண்றோம். மறக்காம எல்லாரும் வந்துருங்க, சேர்ந்து அழுவோம். எத்தனை அடி வாங்குறேன்னு உடம்ப ரணகலம் ஆக்கிட்டு மரியாதையை வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து பாக்குறோம். ஆமா, இல்ல அதாவது வந்து எல்லாரும் நினைச்சிருப்பாங்க நாங்க சிங்கிளா பாக்குறதே கேவலமா இருக்கு, இதுல குரூப்பா வேற சேர்ந்து பாக்கணுமா இந்த டீம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். யான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும், அதனால வந்துட்டு யான் பெற்ற துன்பமும் நீங்களும் பெறணும். அதனால எல்லாரும் சேர்ந்து புலம்புறோம், சேர்ந்து பாக்குறோம், ஒரே ஜாலியா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க பாத்துக்கலாம். எப்படியோ அடிதானே. அதாவது நம்ம பெரட்டா ஆர்சனல எவ்வளவு 4-1 5-1 6-1 என்ன அடி அடிச்சிருக்கோம். ஒரு தடவை வாங்கினா ஒன்னும் ஆகாது. ஆனா அடிச்சு போறானுங்க. போடா போய் டைட்டில் ஜெயிச்சுக்கடா போடா. இத்தனை வருஷமா பாவம் அவனும் முக்குன்னு முக்கிட்டு இருக்கான். ஐக்கால் ஆட்டட்டா, திஸ் சீசன் இஸ் யுவர்ஸ். டேக் ஓவர், கோ பீட் மேன் சிட்டி. இன்னும் ஒரு கேம் சிட்டி அவே போறாங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா போதும். ஆமா, சிட்டியாவே போக போறாங்க. டாட்னம் ஒயிட் ஹார்ட்ல அதெல்லாம் ஜெயிச்சிருவானுங்க. ஆமா, சிட்டியாவே போறதுக்குள்ளேயே இவனுக்கு டைட்டில் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சிட்டியாவே வந்து 3rd லாஸ்ட் கேம் அவங்களுக்கு. ஓ அப்போ ஓகே, கங்க்ராட்ஸ் மிக்கல் ஆர்டெட்டா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெப் கார்டியோலாவே வந்து ஆர்னே ஸ்லாட் காலில் தான் விழுவணும். அதாவது ஆர்னே ஸ்லாட் வர்சஸ் பெப் கார்டியோலால ஆர்னே ஸ்லாட் 1, பெப் கார்டியோலா nil, எண்ட் ஆஃப் 2 சீசன்ஸ். ஐ லைக் இட், ஐ வாண்ட் இட். அவ்வளவுதான். ஏன்னா ஆர்னே ஸ்லாட் 2 சீசன்ஸ் 1 PL போயிருவேன். அப்படி பார்த்தாலே மிக்கல் ஆர்டெட்டா 5 சீசன் 6 சீசன்ஸ் 1 PL தான். ஒன்னும் பிரச்சனை கிடையாது நமக்கு. பெப் கார்டியோலா வர்சஸ் ஸ்லாட் 2 சீசன்ஸ் 1 PL, யுவர் 0. அவ்வளவுதான். ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. நேத்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன கொழுப்புன்னா, நேத்து அந்த செல்சி மேனேஜருக்கு வச்சு ஸ்டாட்ஸ் போட்டிருக்கானுங்க கீழே. பெப் கார்டியோலா மேட்சஸ் மேனேஜ், பாயிண்ட்ஸ் டேக்கன் என்னமோ போட்டு, இந்த புது ஆளு மெக்ஃபிளார் என்னமோ ஒரு பேரு, அவரை போட்டு
கேம்ஸ் மேனேஜ் 1, பாயிண்ட்ஸ் டேக்கன் 1. ஆமா, எவ்வளவு கொழுப்பு இருக்கா அநியாயத்துக்கு அந்த ஸ்டாட் போட போடுறதுக்கு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல கொழுப்பு பசங்க இவனுங்களா திருந்த மாட்டானுங்க இவனுங்க. அது மாதிரி நானும் சொல்லிடுவேன், பெப் கார்டியோலா 0, ஆர்னே ஸ்லாட் 1 போயிருவேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான், அப்படியே சொல்லி மனசு தேத்திக்க வேண்டியதுதான். பட் ஃபாலோவர்ஸ், கமெண்டர்ஸ், நீங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை மறக்காதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸா இருங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல @காப்கருத்து, ட்விட்டர் வந்து @காப்கருத்து_LFC. உங்களோட தாட்ஸ் எல்லாம் கீழே வைங்க. ஹோப்ஃபுல்லி நாங்க ஏதோ பேசியிருக்கோம் இந்த எபிசோட்ல, வழக்கம் போல பேசுறது தானே. இல்ல ஆர்சனல் கேமுக்கு வேற ரிவ்யூ பண்ணணுமா, அவனுக்கு வேற 3-0 4-0 ஜெயிச்சாங்கன்னா ரிவ்யூ. மக்களே லைவ் வந்தீங்கன்னா முடிச்சிருவோம், ரிவ்யூ எல்லாம் வராது. லைவ் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, அங்கயோட அப்புறம் தான் கட் பண்ணி சேர்த்து நானும் ஒரு வாரம் காலம் இல்லைன்ட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் பேச்சுக்கே இடம் கிடையாது, பாத்துக்குங்க. ஆமா ஆமா. ஐயோ, இது இந்த கேமுக்கு வேற லைவ்